கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, மீண்டும் தேவன் நமக்கு வாழ்நாளிலே ஒரு நாளை தந்து அவருடைய பரிசுத்தமுள்ள இந்த ஒரு ஆராதனையில நாம் பங்கு பெறுவதற்கு தேவன் பாராட்டின பெரிதான கிருபைக்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் முதலாவது நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக் கொள்ளலாம். வந்திருக்கக்கூடிய அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, இந்த நாளையில கூட நம்ம பார்க்கக்கூடிய பாடத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஆதார வசனத்தை படிச்சிட்டோம். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப இந்த வசனத்தை நம்ம எப்போ கேட்டிருப்போம் அப்படின்னு பார்க்கும்போது, அடிப்படையான சத்தியத்துல ஆரம்பத்திலேயே என்ன பண்ணுவோம், ஐ ஓப்பனிங் பாயிண்ட்ல இந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். கேட்கும் பொழுது அந்த வசனம் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்ன இலவசமாய் இல்லைங்களா பெற்றோம், எப்போ பெற்றோம் அதான் பார்க்கலாம். அப்போ இந்த ஒரு மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, இது எங்க நமக்கு கொடுக்கப்பட்டதுன்னா ஆம்புலன்ஸ்ல இல்லைங்களா 108. இது அடிப்படையான சத்தியத்துல நம்ம பார்த்திருப்போம். அப்படி பார்க்கும்போது இந்த ஆம்புலன்ஸ் தான் வந்து இலவசமாக என்ன ஆகுது கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. இப்போ கொஞ்சம் உஷாராயிட்டாங்க இல்லைங்களா. இப்ப கூட என்ன பண்றாங்க, சில பேர்ல பிரைவேட்டா காசு வாங்கி தான் வாங்குறாங்க. ஆனா ஆம்புலன்ஸ்னால என்னங்க, வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குறதுக்கு த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பேஷண்ட் என்ன பண்ணும் இல்லைங்களா. நோய்வாய்ப்பட்டுக்கிறவங்கள வந்து ஏந்திரிக்க முடியாத இருக்கக்கூடியவங்களை என்ன பண்ணி ஆகணும், இந்த வாகனத்துல தான் அவங்க கூப்பிட்டுன்னு போகணும். இந்த இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள்னும் போது சத்தியத்திற்கு முன்னால நாம வந்து இந்த ஆம்புலன்ஸை பத்தி கூட தெரியுமானா தெரியாது. ஆனா இது வசனத்துல இருந்து எடுத்து இல்லைங்களா ஒரு வண்டிக்கு வந்து ஒரு நம்பராக என்ன இருக்குது போட்டிருக்காங்க. அப்போ எத்தனையோ கோடிக்கணக்கான பேஷண்டா இருந்து மரித்து போனவர்கள், எத்தனையோ டாக்டர்ஸ், நர்சஸ், பெரிய பெரிய சீஃப் இல்லைங்களா, இவங்களுக்கெல்லாம் கூட என்ன ஆகலன்னா இந்த ஆம்புலன்ஸ்ல இருக்கிற 108 வந்து அது பைபிள்ல இருக்கக்கூடிய வசனன்றது என்னாக தெரியாது. கவுனிங்க எல்லாருமே. அப்ப அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஒரு வசனத்துல இருக்கக்கூடிய ஒரு 3 விஷயத்தை தான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம், நம்ம பார்க்க போறோம் அன்பான அதனால இந்த ஒரு இலவசமாய் பெற்றோம் இல்லைங்களா, இலவசமாய் பெற்றோம், எதை பெற்றோம், ரொம்ப முக்கியமாக எதை பெற்றோம் அப்படின்னும் பொழுது வேற எதுவும் பெறலையா அப்படின்னு கேள்வி வருது. இலவசமாய் பெற்றோம், எப்போ பெற்றோம், இப்ப சொல்லுங்க ஆன்சர். எல்லாருமே சொல்லணும், தனித்தனியா சொல்லணும், ஒரே வார்த்தையில சொல்லணும். நீங்க என்ன பெற்றீங்க, எப்ப பெற்றீங்க சொல்லுங்க சுதா பிரதர். எப்போ, அதான் முக்கியம். சத்தியம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். எப்ப பெற்றீங்க? பாப்டிசம்ல நேரம் வந்தா பாப்டிசம் குடுத்துட்டாங்களா? இத வந்து கரெக்டா ராஜு பிரதர் கேட்டா நல்லா இருக்கும். ராஜு பிரதர் இப்பதான் பாப்டிசம் பெற்றார். எப்ப பெற்றீங்க பிரதர்? 10 வருஷத்துக்கு முன்னாலே பெற்றாரு. அப்போ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த சத்தியத்தை இல்லைங்களா பெற்றோம், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு நாள் இருக்கு. டர்னிங் பாயிண்ட் சொல்லுவாங்க. நம்ம வந்து உலகத்துல சொல்லும் போது லைஃப்ல என்னங்க பெரிய டர்னிங் பாயிண்ட். அன்பான சகோதரர்களே, அப்போ எப்போ பெற்றோம்னாக்கா எல்லாருக்கும் ஒரே காலத்துல ஒரே நேரத்துல கொடுக்கப்பட்டதானா இல்ல இல்லைங்களா. அதாவது என்ன அப்படின்னு சொல்லும் போது சத்தியம் அப்படின்னும் பொழுது ஆதாமுக்கே என்ன பண்ணிருக்காரு தேவன், ஏதேன் தோட்டத்துல கொடுத்திருந்தார். ஏதேன் தோட்டத்திலே கொடுத்திருந்தார் இல்லைங்களா. அந்தந்த காலத்துல பெற்றாங்க, எல்லாருமே பெற்றாங்க. ஆனா அதை பெற்றுக்கொண்டு எப்படி அவங்க கையாண்டாங்கன்றதுதான் விஷயம் இல்லைங்களா. இப்போ நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, கவனிங்க, பேச வேண்டாம் சபையில, ஒரு ரொம்ப முக்கியமாக முதல் வந்து இந்த ஒரு சத்தியத்தை பெற்றுவதற்கு முதல் வருகையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக அவர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னும் போது சத்தியம். ஆனா இது பேர் சபைகள்ல நாம் இருக்கும் போது நமக்கு என்ன தெரியாது, இலவசமாய் பெற்றோம், இலவசமா கொடுக்கணும்ன்றது தெரியாது. ஒரு சிலருக்கு தெரிஞ்சது என்ன,
தெரிஞ்சிருந்தெல்லாம் என்னங்க, கோயிலுக்கு போனா டியூஸ்டே ஆனா என்ன பண்ணணும்? பன்னு காஃபி கொடுக்கணும். சனிக்கிழமை ஆனா இல்லைங்களா, உப்புமாவு கொடுக்கணும். எல்லாம் நம்ம குடிச்சு வந்து சாப்பிட்டு வந்தவங்க தானே. கொடுத்தது தப்பு இல்ல. அதுவும் நல்ல விஷயம் தான். பாருங்க, அப்போ என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? ஓ, நம்ம போய் ஒரு அ அதாவது இந்து இந்து ஸ்டைல்ல சொல்லணும்னா ஒரு பிரசாதம். பிரசாதத்த குடுக்குறதும், பிரசாதத்த வாங்கி உண்ணுவதும் அப்படின்ற மாரி இருந்தது. அப்போ சத்தியத்துக்குள்ள வரும்பொழுது தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதை இலவசமாக ஃப்ரீலி ரிசீவ்டு. அப்போ இலவசமாக ஒரு பொருள் நமக்கு இந்த உலகத்துல அழிஞ்சு போகிற விஷயம் கூட என்ன ஆகாது? கெடிக்கவே கெடிக்காது. அப்படியே குடுத்தாலும் இந்த வேற ஜென்யூன் பீப்பிள் வாங்க மாட்டாங்க. இல்லீங்களா? வாங்க மாட்டாங்க. கரெக்ட்டா? எதனா இலவசமா கெடைக்குதா? ஒரு சின்ன பின்னு கெடைக்குமா இலவசமா? சேஃப்டி பின் கெடைக்குமா? கெடைக்காது. அப்போ உலகத்துல இருக்கிறது எல்லாமே பெருசா நெனச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த உலக ஜனங்கள், இந்த சத்தியம் தெரியாது. ஆனா இந்த சத்தியம் எப்போ நமக்குள்ள வந்ததோ, யார் யாருக்கு எப்போ வந்ததோ, அந்த சத்தியம் அவங்க வரும்பொழுது, அத யார் மதிச்சாங்களோ, அவங்க தான் ரிசீவ் பண்ணாங்கன்னு அர்த்தம். அதனால இப்ப பாப்டிசம் ரொம்ப பின்னால எடுத்தா ராஜு பிரதர்ன்றது முக்கியம் இல்ல. தண்ணீல தான் எழுந்தார். ஆனா அவர் மனசுல என்ன பண்ணாரு? எப்போ பண்ணாரு? அத ஏத்துக்கினார். இதுதான் சத்தியம். அப்படி கான்சிக்ரேஷன்ல 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு கேட்கிறது, இன்னொன்னு நம்முடைய வாழ்க்கைய அர்ப்பணிக்கிறது. அப்போ சில பேர் இருதயத்துல அப்பவே இத ஏத்துக்கணும் போது, வாழணுன்ற வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம பார்க்கிறோம். அப்போ இத நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, இந்த மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இத இன்னைக்கு பேர் கிறிஸ்தவர்கள் எப்படி புரிஞ்சுக்கினாங்கன்னா, ஏதோ இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமா கொடுக்கணும், உலகத்தனமான காரியங்கள என்ன பண்ணிட்டாங்க. ஆனா இந்த 12 பேர அழைச்சு, இந்த 12 பேருக்கு அவங்களுக்கு என்னங்க, மிகப்பெரிய ஒரு ஊழியத்தின் பாதையில அந்த 12 பேருக்கு அவர் கொடுத்த விஷயம் இதுதான். என்ன கொடுத்தாரு? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து, அசுத்த ஆவியை துரத்தவும், சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாத்தீங்களாப்பா அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போது, அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்திலே வரவழைத்து, அசுத்த ஆவிகளை துரத்தவும், சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் என்னங்கண்ணா நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம். த அத்தாரிட்டி பவர் இந்த 12 பேருக்கு தான் இருந்தது. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் நம்ம படிக்கிறோம், இன்னும் ஒரு 7 பேரை சேர்த்துறாரு, 19 பேர். அதுக்கப்புறம் இந்த ஒரு அத்தாரிட்டி பவர் இல்ல, சீல் வச்சிட்டார். அதனாலதான் இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் எது ஏத்துக்கிறது இல்ல, இந்த அற்புதங்கள் அடையாளங்கள். இப்ப பேர் சபையில நடக்கக்கூடிய பாஸ்டர்ஸுங்க செய்யறதெல்லாம் என்ன பண்றது இல்ல, அது ஆண்டவருடைய போதனையானாக்கா ஆண்டவருடைய வசனங்கள் தான். ஆனா அதோடைய உண்மை பொருள் எப்பவே சீலாக்கப்பட்டதுன்னா, இந்த 12 பேருக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அதிகாரம் கொடுக்கப்பட்ட. அதனால இப்ப நாம என்ன பண்ண முடியாது, அற்புதங்களோ அதிசயங்களோ செய்ய முடியுமா? செய்ய முடியாதா? இவர்கள் செய்யற மாதிரி செய்ய முடியாது, இல்லைங்களா? தேவன் செய்யற அதிசயங்கள் நம்மளை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காருங்க, அவருடைய தெய்வீக திட்டத்தை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இப்படி சொல்லும் போது அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் நமக்கு தெரியும். இப்ப சொல்லுங்க, அவங்களுடைய 12 நாமங்கள் சொல்லுங்க, அப்படி பார்க்காம. வெரி குட். பேதுரு, யாக்கோபு, யோவான் அப்படி நின்னுடும், அவ்வளவுதான். யூதாஸ் வர வந்துச்சு 4. அப்புறம் ஸ்டீஃபன் தான், தோமா, அப்புறம் பிலிப், அப்புறம் ஆண்ட்ரூஸ், அப்புறம் பர்த்தலோமியோ, அப்புறம் 9 வந்துட்டீங்க. 8 இன்னும் 4 பேர். பவுலா? இங்க இருக்கிறாரா பவுலு? இதை மாத்தி அத்தியே சொல்லிருக்காரு. அப்பதுல இருந்து யாக்கோபு யாக்கோபு. இன்னும் 4 பேர் யாரு? சரி, ஒரு வருஷம் படிக்கலாம் பாருங்க, வாசிக்கலாம் பாருங்க. 3ஆம் வசனம், 2ஆம் வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்கள். அந்த 12 அப்போஸ்தலர்களுடைய நாமங்களவன,
முந்தினவன் பேதுரு பேதுரு விட்டுட்டோம். அப்புறம் எண்ணப்பட்ட சீமோன், கவுனிங்க. அவன் சகோதரன் அந்திரியா, அந்தரியா, செபெதேயு குமாரனாகிய யாக்கோபு, ம், சகோதரன் யோவான், அப்புறம் பிலிப்பு, ஆ, பர்த்தலோமியு, ம், ம், மத்தேயு, மத்தேயு, அல்ப குமாரன் யாக்கோபு, ஆ, ததேயு என்னும் மறுநாமமுள்ள லபையு, லெபயு, இல்லைங்களா? சோ இந்த 12 அப்புறம் கானானியாகிய சீமோன், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ்கரியோத்து என்பவர்களை, இந்த 12 பேருக்கு இவர் இந்த ஒரு அதிகாரத்தை கொடுத்திருந்தாரு. இந்த அதிகாரத்தை பெற்றிருந்தாங்க. அப்போ இங்க வந்து இந்த வேலைகளை செய்யும் பொழுது இப்ப லிட்ரலாவே இன்றைக்கு வந்து இந்த ஒரு அதிகாரம் செய்யறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கானா? இல்ல. இது நம்ம ரொம்ப முன்னால படிச்சிருப்போம். ஞாபகம் வச்சுக்கணும் இது. ஏன்னா சில நேரங்கள்ல நம்மையே அறியாம என்ன பண்ணிடுவோம்? சில நேரங்கள்ல நம்மையே அறியாம நம்ம என்ன பண்ணிடுவோம்? அந்த பாஸ்டர் நல்லா தான் சொல்றாரு, இந்த பாஸ்டர் அப்படி இது கரெக்டா சொல்றாரு அப்படின்றதெல்லாம் என்ன ஆகும்? இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் எப்பவுமே பெற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு ரொம்ப முக்கியமா. இப்ப இவங்க போகும்போது எங்க போக வேணாம்னு சொன்னாரு? புறஜாதி நாடுகளுக்கு போகாம காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட போங்க. போய் என்ன சொல்ல சொன்னாரு? வாசிக்கலாம் பாருங்க. இந்த 12 பேரையும் இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியுடைய நாடுகளுக்கு போகாமலும், என்ன சிம்பிளா சொல்லணும், எப்படி தம்மா சொல்லிக்கிறாரு? இந்தியா பக்கம் மாத்திரம் போயிடாதீங்கன்றார். இந்தியா புறஜாதி நாடு தானே, கரெக்டுங்களா? தாளையே வச்சு பார்க்காதீங்கன்றார். எங்க? இந்தியா பக்கம். அது நமக்கு இப்ப படிக்கிறதுனால இந்தியா பக்கம் மாத்திரம் போயிடாதீங்க. இன்னும் 12 பேருக்கும் சொல்றாரு. சொல்லி என்ன சொன்னாரு? காணாமல் போன ஆடு கிட்ட தான் நீங்க போனோம்னா, அவ்வளோ நேசிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் நமக்கு எல்லாமே தெரியும். அததான் இங்க வந்து சொல்லிட்டு வர. சொல்லிட்டு போகும்போதுதான் போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று இப்பதான் நம்ம அததான் சொல்ல வந்தோம். இப்ப நீங்க சொன்னதுதான் இதுதான் உண்மை. எதைனா சத்தியம். அப்போ இது முதலாம் வரையில 12 பேருக்கும் கொடுக்கப்பட்ட விஷயம் எதுதானாக்கா, அதாவது பரலோக ராஜ்யத்துடைய ரகசியம். அப்ப பரலோக ராஜ்யத்தை குறிச்சான விஷயங்களை சொல்றதுக்கு தான் தேவன் என்ன பண்ணார்னா அனுப்புனாருன்னு பாக்குறோம். அப்ப இன்றைய நாட்கள் நாம் பார்க்கும்போது இந்த சத்தியத்தை, இல்லைங்களா, இலவசமாய் பெற்றோம். இப்ப இலவசமாய் பெற்றோமே, எப்படி பெற்றோம்? இலவசமாய் அந்தந்த காலத்துல நமக்கு வந்து சேர்ந்தது. எப்படி பிரதர் நீங்க இலவசமா பெற்றோன்னு சொல்றீங்க? இலவசமா ஏதாவது நாம பெற்றிருந்து இலவசம்தான். நமக்கு சத்தியத்தை சொன்ன ஒரு இலவசமா வந்து கொடுக்க வந்தார், கரெக்ட். ஆனா அவர் இலவசமா அவர் பெற்றிருந்தாரு, இலவசமா கொடுத்தார். அது அப்படியே எப்படி போயிட்டே இருக்கும்? அப்படி எப்படி போயிட்டே இருக்கும்? அது ஒரு விஷயம் உள்ள இருக்குது, அது தெரியவே தெரியாது. இப்ப பாருங்க, இப்ப நாம கூட ஒருத்தர் சத்தியம் சொல்ல நம்மள வர்றாருன்னா அவருக்கு எந்த செலவும் இல்லையா? என்னென்ன விட்டுட்டு வந்திருப்பாரு? நேரத்தையும் விட்டுட்டு வந்திருப்பாரு. அவருடைய நேரம், அவருடைய குடும்பம், அவருடைய, இல்லைங்களா, பெரிய தியாகங்கள், அவர் படித்த விஷயங்கள், இல்லைங்களா, ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம்? த சாக்ரிஃபைஸ் ஆன லைஃப். அப்போ நான் பெறும்போது அது இலவசமா பெறேன், இல்லைங்களா? அதாவது பெற்றவர் வந்து அவரும் இலவசமா பெற்றிருந்தாலும் அவர் என்ன பண்றாரு? இப்படிதான் என்ன ஆச்சுன்னா, முதலாம் வரையில நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவன் கிட்ட இருந்து வாங்கி, இல்லைங்களா, தன்னுடைய ஜீவனையே கொடுத்து பிதாவாகிய தேவன்கிட்ட சும்மா அப்படியே வாங்கி வந்து என்ன பண்ணிடல, இந்தப்பா நீங்க எடுத்துக்கங்க, எடுத்துன்னு போங்க அப்படின்னு சொல்லல. அவருடைய தியாகம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய தியாகத்தை பத்தி நம்ம பார்க்கிறோம். அவருடைய தியாகம் அப்படின்னும் போது அவர் பரலோகத்தை விட்டுட்டு வந்தாரு, அவருடைய குடும்பத்தை விட்டுட்டு வந்தாரு, இல்லைங்களா, அவருடைய நேரத்தையும் காலத்தையும், இல்லைங்களா, எல்லா ஆசை பாசங்களையும் விட்டுட்டு தான் அவர் என்ன பண்ணாருங்க, இந்த சத்தியத்தை என்ன பண்ணாருங்க, கொடுத்தாரு. அப்ப காலகாலமா அந்த சத்தியம் என்ன ஆயிட்டு இருக்குதுன்னா வந்துட்டே இருக்குது. அப்படி காலகாலமா வந்துட்டு இருக்கும் பொழுது இப்ப தேவன் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னும் போது பாருங்க, வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள்.
இந்த 3 விஷயத்த அந்தந்த காலத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, செஞ்சுட்டே வந்தாங்க. இப்ப நாம எல்லாரும் இலவசமா பெற்றோமா இல்லையா? இலவசமா பெற்றோமா இல்லையா? இப்ப நம்ம என்ன பண்ணணும்? வெறும் எல்டர் மாத்திரம் தான் பண்ணோமா? வெறும் டீக்கன் மாத்திரம் தான் பண்ணோமா? இல்ல ஒரு சிலர் மாத்திரம் சபையில இருக்கிறவங்க பண்றவங்களே பண்ணிட்டு இருக்கணுமா? எல்லாருமே என்ன பண்ணிருக்கிறோம்? ரிசீவ்டு. we received, we should give. நாம என்ன பண்ணிருக்கிறோம்? எல்லாருமே பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இப்ப பெற்றுக்கொண்டவைகளை என்ன பண்ணியாகணும்? அப்ப எதை வச்சு நம்ம கொடுக்கணும்னா, எனக்கு ஒரு நாள் ஒருத்தர் சத்தியம் சொல்ல வந்தாரு, அத தேவன் தான் அனுப்புனாரு. கர்த்தர் இயேசுவை கொண்டு இந்த சத்தியத்தை சொல்லும் பொழுது அவங்க எவ்வளவு பெரிய தியாகங்களை செஞ்சாங்கன்ற எண்ணம் நமக்குள்ள வந்துச்சுன்னா, இப்ப நாம என்ன செய்வோம்? பெற்றுக்கொண்டதை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவோம்? போவோம். கரெக்டா? இப்போ கூட உதாரணத்துக்கு நீங்க உலகத்துல பாருங்க, கவனிங்க எல்லாருமே, கான்சென்ட்ரேஷன் இங்க பாருங்க. அப்போ ஒரு விஷயத்த தேவனுடைய பிள்ளைகள் உலகத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா, யார்கிட்ட எதனா ஒண்ணு வாங்கினா அவங்க என்ன பண்ணிடுவாங்க? மறுபடியும் அத ஏன் வாங்குது என்ன பண்ணிடணும்? நாளைக்கு என்ன ஆயிடக்கூடாது? கடக்காரன் ஆயிடும். யாரோ ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. அப்படி எல்லா விஷயங்கள் இருக்குது. சில பேர் கொடுப்பாங்க, அது பெருமைக்காக கொடுப்பாங்க, ஊரெல்லாம் தெரியணும்னு கொடுப்பாங்க. அது ஒரு கேட்டகரி. நமக்கு அது வேண்டாம். ஆனா உலகத்திலே நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த ரிசீவ் பண்ணா அது என்ன பண்ணணும்? ஆனா ஒரு சிலர் பெருமைக்காக எப்படி செய்வாங்கன்னா, சொந்தத்துல நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்ல ஒருத்தர் கல்யாணம் ஆகும்னா என்ன பண்ணுவாங்க? 5 சவரன் போடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அது எழுதி வச்சிருப்பாங்க டைரியில. உன் பொண்ணுக்கு கல்யாணம் வரும்போது அவங்களும் எழுதி வச்சிருப்பாங்க. நான் இவ்வளவு போட்டிருக்கேன். நம்ம வீட்ல கல்யாணத்துக்கு எவ்வளவு போடுறாங்க. பெருமை உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் 6 சவரனா போடுறேன்ற மாதிரி வருவாங்க. இல்லைங்களா? இல்லாதவங்க ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பாருங்க, அப்போ ஒரு விஷயத்த பெற்றுக்கொண்டாலே உலகத்திலே அதை செய்யணும்னு நினைக்குவாங்க. என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? அப்படின்னா நாம ஒவ்வொருவரும் என்ன பண்ணிருக்கிறோம்? சத்தியத்தை பெற்றிருக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணி ஆகணும்? கொடுத்தாதான் இந்த 3 விஷயத்தை செய்ய முடியும். எந்த 3 விஷயம்? அதாவது குஷ்டரோகிகளை, மரித்தோரை, பிசாசு பிடித்தவர்களை என்ன பண்ணலாம்? இப்போ கொஞ்ச நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம்? செத்து போனவங்களெல்லாம் எழுப்பலாம். குஷ்டரோகிகளெல்லாம் சுத்தம் குணமாக்கலாம். இல்லைங்களா? பேய் பூச்சிங்களெல்லாம் என்ன பண்ணலாம்? பேய்ன்னு சொல்லிட்டு என்னையே பாக்குறீங்க. என்ன பண்ணலாம் இப்போ? பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் வியாதி உள்ளவர்களை அப்படின்னு சொல்லும் போது வசனம் வாசிக்கலாம். இப்போ இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அப்போ இந்த ஒரு இலவசமான ஒரு விஷயத்த நாம் பார்க்கும் பொழுது இந்த வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்க அப்படின்னு சொல்லும் போது, எந்த வியாதி அப்படின்னு சொல்லும் போது இந்த லிட்ரலான வியாதியானாக்கா இல்ல, நேரடியான ஒரு நோயானா இல்ல. நம்ம நேரடியாவே நோய்பட்ட எங்க போனோம்? ஹாஸ்பிட்டல் போயே இருக்கணும். இல்லைங்களா? இந்த நோய் எதை நமக்கு காட்டுது? அதாவது இந்த ஒரு வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கணும் எதை காட்டுதுன்னா, ஆவிக்குரிய வியாதி. த ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ். புரியுதுங்களா? அப்ப ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ் யாரு அப்படின்னும் போது இந்த சத்தியத்திற்குள்ள வந்திருப்பாங்க, இலவசமாய் பெற்றிருப்பாங்க, தேவனுடைய தெய்வீக திட்டத்தை எல்லாமே இல்லைங்களா பெற்றுக்கொண்டவர்கள், மறுபடியும் அதுல தக்க வைத்துக் கொள்ளாதவர்கள், வியாதிப்பட்டவர்கள். அப்படின்னா இப்போ ஒட்டுமொத்த உலகத்தையும் நீங்க தேவனுடைய பார்வையில எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன என்ன வியாதி? என்ன வியாதி எல்லாருக்குமே இருக்கு? என்ன வியாதி? கரெக்டா ஒரே பாயிண்ட்ல சொல்லுங்க. சத்தியெல்லாம் கரெக்ட். என்ன வியாதி? அதெல்லாம் வருது. என்ன வியாதினாக்க கரெக்டா சொல்லுங்க. ஒண்ணே ஒண்ணு சொல்ல மாட்டீங்களே. கரெக்ட். அப்புறம் அடுத்தது அந்த வியாதி ஃபர்ஸ்ட் புடிச்சிருந்து யாருக்கு? ஏதேன் தோட்டத்துல. என்ன வியாதி? இன்னும் பேர் சபையில இருக்கிற மாதிரியே இருக்கிறீங்க. பேர் சபையில தான் சாபம்னு சொல்லிங்க. ஐயோ! யார் சொல்லியிருந்த? யார சொன்னீங்க? டெத். குயின் சிஸ்டர். வெரி குட்.
காட் பிளஸ் யூ. எல்லாமே கரெக்ட். பிரதர் ராஜு சொல்லியிருந்தோம் கரெக்ட். தேவனை அறியல நீங்க சொல்லியிருந்தோம் கரெக்ட். ஆனா என்ன வியாதி இன்னைக்கு உலகத்துல இருக்குது எல்லாருக்கும்னா மரணம் என்னும் வியாதி இல்லைங்களா? மரணம் என்னும் வியாதி தான் உலகத்துல இருக்கு. ஏன் உங்களுக்கு மரணம் வியாதி இருக்கு அப்படின்னா தேவனுடைய தெய்வீக திட்டம் தெரியாது, ஆவிக்குரிய நோய் என்னன்னு தெரியாது. அதனால இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது இது எக்ஸாக்டா யாருக்கு பொருந்தும் அப்படின்னா வியாதிப்பட்டோம்னா சத்தியத்துல இல்லாதவர்கள் எல்லாருமே வியாதியில தான் இருக்கிறாங்க. இவர்களை இவர்களை என்ன பண்ணணும்? இவர்கள் என்ன பண்ணணும்னா சுத்தம் பண்ணணுமா? என்ன சுத்தம்? குஷ்டரோகிகள். அவங்க குஷ்டம் அப்படின்னும் பொழுது குஷ்டம், அதாவது குஷ்டம் எங்க பிடிக்கும்? வெறும் கையில தானா? இந்த பிக்சர் பாத்திரலாமா? பாருங்க. கண்ணு, காது, மூக்கு, வாய், தலை இருந்து கால் வரைக்கும் ஒரு அமைப்பு என்ன இருக்காது, சரி அந்த வடிவமே இருக்காது. இப்போ ஒரு லெப்பர்சியை கொண்டு வந்து நம்ம முன்னால் நிக்க வச்சா யார் ஃபிட்டா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு வியாதி இல்லாதவர்கள். எந்த வியாதி? அதாவது அந்த ஒரு இதுங்க என்ன சொல்ற தமிழ்ல, குஷ்டரோகம் இல்லாதவர்களை போல. ஒரு குஷ்டரோகி சீக்கிரமா என்ன பண்ணிடலாம்? ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்ப பாருங்க அன்பான சகோதரர்களே, இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு என்ன இருக்குதுன்னா வியாதி இருக்குது, குஷ்டம். என்ன குஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணு இருக்குது, கண்ணு சீரமைப்பு சரியா இல்ல. காது இருக்குது, காதுடைய சீரமைப்பு சரியா இல்ல. வாய், கண், மூக்கு எல்லாமே, கை, காலு எல்லாமே. அப்ப எதை காட்டுது அப்படின்னும் போது, குஷ்டரோகம் அப்படின்னும் போது அவங்களால எந்த கிரியையும் என்ன பண்ண முடியாது, எந்த கிரியையும் பர்ஃபெக்டா அவங்களால செய்ய முடியாது. அப்போ குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும் போது கிரியை இல்லாத ஒரு செயல், கிரியை இல்லாத ஒரு செயல். அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது அவர் அந்த 7வது நாள் சாபத் டே அவர் வந்ததெல்லாம் எங்க தான்? சாபத் டேல தான் என்ன பண்ணாரு? சுஸ்தமாக்குனாரு. அப்படின்னா இது பேர் சபைகளுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ ஒரு 7வது நாள்ல ஏன் சுஸ்தமாக்குனார் சபத் டேனாக்கா 7வது 1000 வருஷம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் ஆளுகையை செய்யும் போது ஒட்டுமொத்த உலக ஜனங்களை என்ன பண்ண போறாரு? குஷ்டரோகிகளை என்ன பண்ண போறாரு? சுத்தமாக்க போறாரு, சுஸ்தமாக்க போறாரு. அப்ப இந்த ஒரு ப்ராசஸ்க்குள்ள ஆதாம்ல வந்த சந்ததி வழியாக அநேக மக்கள் வந்திருந்தாலும் நீதிமான் ஒருவனாகிலும் இல்ல, உணர்வுள்ளவன் ஒருவனாகிலும் இல்ல, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போயிருந்தாலும் இந்த ஒரு சுவிசேஷ யுகத்துல மாத்திரம் முதலாம் வருகையில இயேசு கிறிஸ்து செஞ்ச விஷயத்த இப்ப 2ஆம் வருகையில வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? நம்மளுடைய வியாதிகள் என்ன பண்ணிருக்காரு? வியாதிகள் என்ன பண்ணிருக்கிறாரு? ஆவிக்குரிய வியாதி. என்னென்ன வியாதி இருந்தது? ஒரு மிகப்பெரிய என்ன வியாதி இருந்துச்சு நம்ம கிட்டனா, எந்த ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஏதோ ஒரு நாள்ல என்ன ஆயிடுவோம்? செத்து போயிருவோம். ஒரு நரகன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போதனை இருக்குது. அந்த போதனையின் வழியா நம்ம என்ன ஆயிடுவோம்? நல்லவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்க. ஏதோ ஒண்ணு சொல்லிருந்த கேட்டுட்டு இருந்தோம். ஆனா கெட்டவங்க எல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்கன்ற, இருந்தாலும் எல்லாரும் தவறு செஞ்சுட்டே இருக்கிறதுனால ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது எல்லாருக்கும். ஆனா இப்ப நமக்கு இருக்கா? இல்ல. மரணம்ன்றது என்னங்க நம்ம பார்க்க போறோம். அப்போ ஒரு விசுவாசத்தை தேவன் நமக்குள்ள கொண்டு வந்தார். அப்போ இந்த ஒரு இலவசமாய் நம்ம என்ன பெற்றுக்கொண்டோம்னா சத்தியம். அந்த வசனத்துக்குள்ள இருக்கக்கூடிய சத்தியம். அந்த சத்தியத்தை தான் தேவனுடைய பிள்ளைகள் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம் அப்படின்றத தேவன் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுறார். அப்படி நம்ம பெற்றிருக்கும் போது நம்ம என்ன பண்ணி ஆகணும்? கிரியை செய்யணுமா இல்லையா? அப்ப நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா, யாரெல்லாம் கிரியை செய்யறாங்களோ மற்ற குஷ்டரோகிகள் என்ன ஆவாங்க? சுத்தமா. அதுல 2 ஒர்க் இருக்குது. இந்த சத்தியத்தின் மூலம் 2 ஒர்க் இருக்குது. ஒன்னு ஹார்வெஸ்ட் ஒர்க்,
இன்னொன்னு அவங்களுடைய கான்சிக்ரேஷனுடைய, இல்லைங்களா, ஒரு நல்ல விசுவாசத்துல ஓடுற வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஆகணும்? சுத்தமாயிட்டே இருக்கணும். 2 ப்ராசஸ். கரெக்டா? அப்படின்னா குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு வசனம் இருக்கு இல்லைங்களா? யாக்கோபு எடுத்து வாசிங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அப்படியே விசுவாசமும் கிரிகை இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாய் அப்ப இருக்கும். ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா இந்த இடத்துல நாம ரொம்ப கவனிக்க வேண்டியதா இருக்குது, சீரியஸா செய்ய வேண்டியதா இருக்கு. கவனிக்க வேண்டியதா இருக்குது, சீரியஸா செய்ய வேண்டியதா இருக்கு. ரொம்ப பேர் சீரியஸா கவனிக்குவாங்க, அதை என்ன பண்ண மாட்டாங்க, சீரியஸா செய்ய மாட்டாங்க. சில பேரு சீரியஸா கவனிக்க மாட்டாங்க, ஆனா ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்ப 2மே ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அப்போ குஷ்டரோகிகளை அப்படின்னா கிரியை, கை ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? கிரியை இல்லைங்களா? கண்ணுல நம்ம பார்க்கிறோம், காதுல கேட்கிறோம், வாயில பேசுறோம், கையில செய்யறோம், கால்ல செய்யறதுக்காக ஓடுறோம். அப்ப இந்த ஒட்டுமொத்தம் சீரமைப்பை ஆவிக்குரிய நோயில இருக்கக்கூடிய நாம, தேவனுடைய திட்டங்களை நம்ம சரியா செய்யாத இருக்கக்கூடிய நாம, இப்போ தேவன் யார் யாரையோ வச்சு நம்மள செய்ய வைக்கிறாரு. இப்போ இன்னும் தேவனுடைய இந்த ஊழியத்தை நாம என்ன செஞ்சு ஆகணும்? நம்ம எதுக்கு உள்ள வந்திருக்கிறோம்? எதுக்கு வந்திருக்கோம் உள்ளன்னா, இந்த 2 வேலை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். எந்த 2 வேலை? புதிதாக சத்தியத்துல சகோதரர்களுக்கு, இல்லைங்களா, அவங்கள கொண்டு வரது. இன்னொன்னு நாமளும் சத்தியத்துல பலப்படுறது. அப்போ இந்த கிரிய யார் செய்யணும்னா, வெறும் எல்டர் கிடையாது, வெறும் டீக்கன் கிடையாதுங்க. த ஈச் அண்ட் எவ்ரி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? எல்லாருமே யார் தாங்க? வேலையாட்கள். தேவனுடைய பண்ணையில வேலையாட்கள். அப்ப இந்த வேலையை செய்வதற்கு, இல்லைங்களா, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னும் போது தேவன் நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு. அப்ப கிரியை ஒண்ணு ரொம்ப முக்கியம். இப்ப என்ன ப்ராசஸ் செய்யணும்? இத போய் சொல்லியே ஆகணும், சத்தியத்தை சொல்லியே ஆகணும், அந்த சத்தியத்தை கேட்டே ஆகணும், அந்த சத்தியத்தை நம்ம வாழ்க்கையில செயல்முறையா படுத்தியே ஆகணும் அன்பான சகோதரர். அதனால 2வது என்ன சொல்றாருன்னா, இததான் அதை லிங்க் பண்ணி சொல்றாரு. வாசிக்கலாம் பாருங்க, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள். மரித்தோரை எழுப்புறது அப்படின்னா செத்து போனுங்களை நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப அப்படின்னா இப்ப எங்கெல்லாம் சாக ஆயிருக்குது லிஸ்ட் எடுங்க. லிங்கராஜபுரத்துல இன்னைக்கு எவ்வளவு பேர் செத்து இருப்பாங்க? தமிழ்நாடுல எவ்வளவு பேர் செத்து இருப்பாங்க? கர்நாடகால எவ்வளவு பேர் செத்து இருப்பாங்க? த வேர்ல்டு வைட்ல இன்னைக்கு எவ்வளவு பேர் செத்து இருப்பாங்க? என்ன பண்ணலாம் இப்போ? இங்க நம்ம ஒரு எவ்வளவு பேர் இருக்கிறோம்? ஒரு 100 பேர் வச்சுக்கோங்க. 100 சாவுக்கு போயிடலாமா? 100 பேரும் போய் என்ன பண்ணலாம்? செத்துக்கிறீங்களே, எழுப்புப்பா, ஏந்திரிப்பா, நேத்து நல்லா தானே இந்த ஏந்திரி வா, 2 பேரும் ஒன்னா உட்காந்து என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். என்ன சாப்பிடலாம்? டொமினன்ஸ் பிஸாக்கு போலாமா? இல்ல பக்கெட் பிரியாணிக்கு போலாமா? எழுப்புறது அப்படியா? அப்படின்னா கட்டாயமா இதுவும் இல்லை. இன்றைக்கும் அநேகருக்கு இந்த வசனத்துடைய தாற்பயம் தெரியாது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரத்தான் மரித்தோரை எழுப்புங்கள் அப்படின்னும் போது, மரித்தோர் யார் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு நல்லா தெரியும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்ந்த நாட்களிலேயே என்ன நடந்ததுங்க? ஒரு பையன், அப்பா இருந்துட்ட பேரு, அவர் என்ன போய் கேட்டாரு அப்பா கிட்ட? அடக்க செஞ்சுட்டு வரனாரா, நடக்க வச்சுட்டு வரனாரா? அடக்கம் பண்ணிட்டு வரேன். உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? மரித்தோர் அப்படின்னா யாரு சொல்றாருன்னா, இந்த ஒரு டெட், அதாவது கல்லறையில இருந்து எழுப்புற ப்ராசஸ் பத்தி இங்க பேசுறாரானா, அதாவது சத்தியம் தெரியாதவர்கள் இந்த மரித்தோரை எழுப்புங்கள்னா, சத்தியம் இல்லாத ஜனங்கள். இந்த சத்தியம் இல்லாத ஜனங்களுக்கு நாம கிரியை செஞ்சாதான் இவர்கள் என்ன ஆகுவாங்க? இந்த மரண பயத்துல இருந்து வெளியே வருவாங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த 2வது ப்ராசஸ் யார்தான் செய்யணும்? நாம தான் செய்யணும். இதை செய்யறதுக்கு தான்
நாம எப்படி இருந்தோம் மினால? அந்த வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நல்லா கவனிங்க இந்த வசனங்களை. பசங்களை விட்டுருங்க, பசங்களை கவனிக்காதீங்க. வாங்க இங்க கவனிங்க. பாருங்க, வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாருங்க, நாம எப்படி இருந்தோமா? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நாமெல்லாம் எப்படி இருந்தோமா? பாத்தீங்களா, நம்மள என்ன பண்ணாருங்க? உங்களை உயிர்ப்பித்தார். இப்போ நாம உயிர் பெற்றிருக்கிறோம். இப்போ நாம என்ன பண்ணி ஆகணும்? எல்லாரையும் மற்றவர்களை உயிர்ப்பிக்கணும். கட்டாயமா பண்ணணுமா இல்லையா? இததாங்க வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்க சொல்றது. அப்போ இந்த ப்ராசஸ், இந்த 2 விஷயமும் நாம ஆல்ரெடி என்ன இருக்கிறோம், அந்த நிலையில இருந்துங்கள மாத்தி இந்த சத்தியத்தை கொடுத்திருக்கிறாரு. இப்ப நாம என்ன பண்ணி ஆகணும்? அதை செய்யணும். பாருங்க, இன்னும் 2வது வசனம். அவைகளிலே நீங்க முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாவின் பிள்ளைகளிடத்திலே இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்த அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக. அப்போ ஒரு சைட்ல யாருடைய கிரியை நடந்துன்னு தான் இருக்குது? சாத்தானுடைய கிரியை. ஆகாயத்த அதிகார பிரபு அவனுடைய கிரியை அதிகமாகுதா? தேவனுடைய கிரியை அதிகமா இருக்கா? அப்படின்னா அப்போ எல்லா மரித்த ஜனங்களுக்காக ஒருத்தருக்காவது நான் என்ன பண்ணியாகணும்? பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இன்னைக்கு வந்தேன், நான் இன்னைக்கு ஒரு ஆராதனை அட்டன் பண்ணேன், நான் வந்து எல்லாருக்கும் அலோ சொன்னேன், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன், இதெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப். ஆனா ஈச் அண்ட் எவ்ரி டே நான் என்னுடைய பங்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? நான் செத்து கிடந்தனே, நான் உயிர்ப்பிக்கப்பட்டனே. இப்ப நான் எத்தனை பேருக்கு நான் சத்தியம் சொல்றேன்? எத்தனை பேர்கிட்ட நான் பேசுறேன் ஒரு நாளைக்கு? நான் பேசாத இருந்தானா என்னுடைய நிலைமை என்ன? தேவனுடைய திட்டம் என்ன? இதெல்லாம் கவனிக்க வேண்டியதா இருக்குது. கவனிக்கலாம் பாருங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கேற்றபடியாக, அப்படியே பழைய வாழ்க்கையை நம்ம கிட்ட இருந்துச்சு இல்லைங்களா? அப்படியே நம்ம இருக்க முடியாதுங்களா? ஈச் அண்ட் எவ்ரி பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒவ்வொரு சகோதரனும் சகோதரிக்கு ஒரு பங்கு இருக்குது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. யோசித்து பாருங்க, நமக்கு எப்படி சத்தியம் வந்துச்சுன்னு யோசித்து பார்த்தா 2000 வருஷம் யார் யார் தேவன் என்ன பண்ணிருக்காரு? பயன்படுத்தினார தொட்டு தான் நம்ம கிட்ட என்ன இருக்குது. அப்போ ஒவ்வொரு மனநிலைமை, அவங்க தேவனுக்காக ஏதாவது செய்யணும்னு வந்தா தான் அவங்க தேவன் செய்ய வைக்குவாரு. அப்படி செய்ய வச்ச தொட்டு தான் இப்ப என்ன இருக்குது. காணாமல் போன இஸ்ரேல் ஜனங்க கிட்ட போங்க, புறஜாதி நாட்டுக்கு போகாதன்னு சொன்னவரு அடுத்து நினைச்சது இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட இருந்து எடுக்கப்பட்டு புறஜாதி ஜனங்கள் நம்ம கிட்ட வந்திருக்குதுன்னா யோசித்து பாருங்க. அப்படின்னா புறஜாதி தேசத்துல தான் அதிகமாக என்ன வழிபாடுகள் இருக்குது? பொய்யான வழிபாடு. அப்போ ஒரு மனுஷனுடைய மைண்டு எப்படி இருக்குது அப்படின்னா, சாத்தானால ஆகாயத்த அதிகார பிரபுவாகிய அவனுடைய கிரியையில என்ன இருக்கிறாங்கன்னா கட்ட. அப்போ ஒருத்தர் மைண்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, இவர் கூட நான் பேசிட்டு இருந்தாலும் பிரெயின் என்ன பண்ணிடுறாரு? வாஷ் பண்ண நல்லது தானே, பிரெயின்ல குப்பைங்க எல்லாம் இருக்குது, வாஷ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, அப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஒவ்வொருத்தருடைய பிரெயினையும் ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுல யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களது பிரெயினை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அது சுத்தமாகுதோ ஆகுறது இல்லையா அது வேற, ட்ரை பண்ணி ஆகணும். அது ஆக்ஷன். வீட்டுல இருக்கிறவங்களும் என்ன பண்ணும்? அத சுத்தம் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா நம்ம தேவனுக்கு பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு இருக்காரு தேவன். ஏன்னா இன்னைக்கு இவ்வளவு பேர் நம்ம வந்திருக்கிறோம் சத்தியத்துல, அதான் ஸ்பெஷலி இந்தியால எவ்வளவு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் வந்திருக்காங்கன்னா, தேவனுடைய கிரியை ஒவ்வொரு காலத்திலேயே ஒவ்வொருத்தரை வச்சு அந்த செயல்கள் என்ன ஆயிட்டு இருக்குதுங்க. அதனாலதான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டிராவலிங் போறீங்களா, யாரன்னா ஒருத்தரை பாக்குறீங்களா, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இவருக்கு எப்படியாவது நம்ம அப்பாவை பத்தி சொல்லணும், நம்ம அண்ணனை பத்தி சொல்லணும், சொல்லியே ஆகணுங்க. ஏன்னா இயேசுக்கு அன்னைக்கு சர்டிபிகேட் கொடுத்தாரு. எப்ப கொடுத்தாருங்க இந்த சர்டிபிகேட் நமக்கு? மேத்யூ 28 சாப்டர் பாருங்க, வாசிக்கலாம் பாருங்க. நமக்கு எங்கெங்கெல்லாம் போக சொன்னாருன்னு, என்ன மாதிரி ஒரு அத்தாரிட்டி பவர் கொடுத்திருக்காருன்னா, பிசாசுகளை ஓட்டுறதுனா ஆவிக்குரிய விஷயங்களை ஓட்டுறதுக்கு. பாருங்க, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16, 17 நினைக்கிறேன்.
11 சீஷர்களும் ஆ, கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்த மலைக்கு போனார்கள். ஆ, அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். ஆ, சிலரோ சந்தோஷப்பட்டார்கள். ஆ. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, ம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டது. சாக கர்த்தர் இயேசுவுக்கு இருக்கு. அப்புறம் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி சகல ஜாதிகளை என்ன பண்ணுங்க, சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, ம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். பாத்தீங்களா? அப்போ அது அந்தந்த காலத்துல வந்துங்க. அதாவது பிதானா யாரு, கர்த்தராகி இயேசு கிறிஸ்தா யாரு, பரிசுத்தாவினா என்னன்றத நாலேஜ், பிதாவை பத்தி எல்லா டீட்டெயில் நம்ம சொல்லணும். கர்த்தர் இயேசுவை பத்தி டீட்டெயில் சொல்லணும். இது பேர் சபையில் இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியில போப்பா தண்ணிக்குள்ளன்னு சொல்லிட்டு முழுக்கி எடுத்துருவாங்க. அந்த விஷயம் பேசல. பிதானா யாருன்னு ஒரு நாலேஜ் கொடுக்க சொன்னாரு. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துனா அவருடைய மகன்றத நாலேஜ் கொடுக்க சொன்னாரு. பரிசுத்த ஆவியுடைய செயல் என்னன்றத அவங்களுக்கு சொல்ல சொன்னாரு. அப்ப நம்ம பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறத ஞானஸ்தானத்துல இது அன்னைக்கே கொடுத்துட்டாரு. அப்ப அதை டிராவல் பண்ணி நம்ம தனிப்பட்ட ஒவ்வொரு இல்லத்திலயும் என்ன இருக்குது, வந்திருக்குது. நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி பீப்புள், த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபேமிலி. அதுலதான் ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட் வீட்டுல ஒரு புல்பிட் இருக்கணும், ஒரு 20 சேர் இருக்கணும். எப்பவுமே அங்க என்ன பேசப்படணும், சத்தியம் பேசப்படணும். அப்போ இந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்துல நம்ம ரொம்ப முக்கியமாக சொல்றோம். நம்ம முற்காலங்கள்ல இப்படி இருந்தோம். ஏன்னா அங்க சொல்றாரு பாருங்க, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா? வாசிக்கலாம் பாருங்க, 3ஆம் வசனம், எபேசியர் 2:3. அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்தில் நமது மாமிச இச்சையின்படியே நடந்து முதல்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, நம்ம இஷ்டமாக செஞ்சுட்டு இருந்தோம். மாம்ச இச்சைப்படி நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். இப்ப நம்ம அப்படி இல்ல. நம்ம அப்படி செய்ய முடியாது. செஞ்சாக்க தேவனுக்கு லாஸ் இல்ல, கர்த்தர் இயேசுக்கு லாஸ் இல்ல, இல்லைங்களா? சபை எல்டருக்கும் லாஸ் இல்ல, டீக்கனுக்கும் லாஸ் இல்ல, சபையில நல்ல விசுவாசிகளுக்கும் லாஸ் இல்ல. யார் அதை செய்யாத இருக்கிறவங்களுக்கு தான் லாஸ். பாருங்க, அதான் சொல்றாரு, நமது மாம்ச மனசு விரும்பினவைகளையே அதை ஹைலைட் பண்ணிக்கணும். நம்ம மாம்ச இச்சைகளின்படி நடந்து நமது மாம்சம் மனசு விரும்பினவைகளையே. இப்போ அந்த விருப்பம் நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டே இருக்கணும். அது கம்மி ஆகுறதுக்கு தான். ஏன்னா நம்ம எதுக்குள்ள இருந்தோம்னா பாருங்க, வாசிக்கலாம், மற்றவர்கள் எப்படி இருந்தாங்க, நாம எப்படி இருந்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஜட்ஜ்மெண்ட். வாசிக்கலாம் பாருங்க. நமது மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து ஆ. சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். So, நமக்கு பெரிய ஜட்ஜ்மெண்ட் இருந்தது. என்ன ஜட்ஜ்மெண்ட் இல்லைங்களா? இந்த பூமியிலே பிறந்து, பூமியிலே வளர்ந்து, பூமியிலே மரித்து, எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாம போயிட்டு. ஆனா இப்ப நமக்கு அப்படி இல்லை. நாம எப்படி இருக்கிறோம்? ஆவியில பிறந்து தேவனுடைய விருப்பங்களை விரும்பி, தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா அவருக்கு பிள்ளைகளா ஆகிறதுக்கு, பரலோகத்துக்கு பொறுத்தான் ஜட்ஜ்மெண்ட். இதுக்குதான் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. இதை நம்ம கொடுக்கும் போது, அக்கிரமங்களினால மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்து கூட நம்ம என்ன பண்ணாங்களா, உயிர்ப்பித்தார். கிருபையினாலே நம்ம என்ன இருக்கிறோம்? இப்போ அந்த ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டமான்றது இல்ல, ரட்சிப்புக்குள்ள என்ன இருக்கிறோம்? வந்திருக்கிறோம். அன்பான சகோதரி, இது தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கத்தால ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினால என்ன பண்ணிருக்காரு, நம்மள இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்புக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. அப்போ யோசித்து பாருங்க அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகள் நாம் என்ன பண்ணி ஆகணும்னா, நம்ம என்னைக்கு இந்த சத்தியத்துக்குள்ள வந்தோமோ, என்னைக்கு இந்த சத்தியம் நம்ம காதுக்குள்ள போச்சோ, நம்ம எப்போ ரிசீவ் பண்ணோமோ, நமக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் என்னன்னா, நான் பெற்றுக்கொண்டவைகளை என்ன பண்ணி ஆகணும், சொல்லணும். ஏன்னா நான் இலவசமா வாங்கி இருக்கிறேன் அப்படின்னா இப்ப நான் இலவசமா செய்ய முடியாது. அப்படின்னா எப்படி ஒரு சகோதரர் எனக்காக நேரத்தையும் காலத்தையும் குடும்பத்தையும் வசதி வாய்ப்புகள் எல்லாம் இழந்துட்டு நமக்கு இலவசமா கிடைச்சதோ, இப்ப மற்ற புதிய சகோதர சகோதரிக்கு நாம என்ன பண்ணோம்? தியாகங்களை, நேரத்தையும் காலத்தையும் என்ன பண்ணி ஆகணும். ஆமா, நாம நேரத்துல காலத்தையும் கரெக்டா பயன்படுத்துறோமான்னு தெரியல. சபை கூடுதல் எவ்வளவு மணிக்குங்க? சபை கூடுதல் எவ்வளவு மணிக்குங்க?
ஒரு டைம் வந்தா பரவாயில்ல லேட்டா, 2வது டைம் வந்தா பரவாயில்ல பிரதர், 3வது டைம் வந்தா பரவாயில்ல பிரதர், 4வது டைம் வந்தா பரவாயில்ல பிரதர், 5வது டைம் வந்தா, 6வது டைம் வந்தா, 7வது டைம் வந்தா, ஏன்னா யாரும் பேச மாட்டீங்க. ஏன் தெரியுங்களா? நம்மளுடைய கவனங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம ரொம்ப டைம் நம்ம தேவன் கொடுத்துட்டு இல்ல ஆக்சுவலி. நாம கொடுத்துட்டு இருக்கிற டைம் எவ்வளவு தெரியுங்களா? இஷ்டம் இருந்தா கொடுப்போம் டைம், கஷ்டம் இருந்தா விடுங்க அப்படின்னு. நம்ம சரீரம் அப்படிதான் இருக்கும். அதான் மாம்சம் விரும்பினவைகளை என்ன பண்ணுவோம். ஆக்சுவலி தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, இன்னைக்கு கூட நம்ம பார்க்கிறோம். பார்க்கும்போது ஒரு 2 பேர் தான் இருக்கிறாங்க. நான் அடிச்சு புடிச்சு ஓடி வந்தேன் சபைக்கு. 10 மணிக்கெல்லாம் நம்ம ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னால இருக்கணும். சபையார் என்ன பண்ணியாக்கணும் முன்னாலே. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, தேவனுடைய இரக்கத்தால ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பிலே நம்ம என்ன பண்ணோம் செய்யணும். ஏன்னா எந்த ஒரு ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா என்ன பண்ணியாகணும் பாருங்க. இத இந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஷயங்கள், ஆராய்ச்சி பண்றவங்க எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? ஆராய்ச்சி பண்றவங்க எப்படி இருப்பாங்க? சயின்டிஸ்ட் எப்படி இருப்பாங்க சொல்லுங்க. டைம் அதுல தான் போகும். அவங்க டைம் கொஞ்சம் கூட சிதறடிக்க மாட்டாங்க. பாருங்க, வாசிக்கலாம் பாருங்க. ஏன்னா இப்ப அங்க மரித்தவர்களாகிய உங்களை அவர் உயிர்ப்பித்தாருன்னு சொன்னார் இல்லையா? அப்ப மரித்தவர்களாகிய நம்மை அவர் உயிர்ப்பிக்கிறதுக்கு நாம என்ன செஞ்சோம்னா இததான் செஞ்சோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க. பாத்தீங்களா? அந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்களா. என்னன்னா தேவனுடைய காரியங்கள்ல நம்ம எப்பவுமே ஆராய்ச்சி செஞ்சுட்டே இருக்கணுங்க. இது நம்ம அடிப்படையான விஷயத்துல பார்த்திருக்கோம். ஏன்னா நாம ஒரு வியாதியில இருக்கிறோம், மரணம் வியாதியில இருக்கிறோம். அந்த மரண வியாதியில இருந்து நித்திய ஜீவனுக்குரிய வியாதியில அத மரண வியாதியில இருந்து நித்திய ஜீவனை பெறணும்னா என்ன சொல்றாருன்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு என்ன இருக்குதுங்க, நித்திய ஜீவன் உண்டு எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து ஆமா எப்ப வேணா சாட்சி கொடுக்கறது இல்ல, ஆனா அது கரெக்டா அந்த டைம்ல நம்ம கொடுக்கறது அன்பான சகோதரர்களே. அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி ஈச் அண்ட் எவ்ரி பிரதர்ஸ்க்கு இருக்குது. அததான் இங்க சொல்ல வராரு. இததான் நம்ம யோவான்ல படிக்கிறோம். நம்மள சுத்தமாக்குறதுக்கு இல்லைங்களா, இப்ப இருக்கக்கூடிய ஃபேஸ் வாஷோ இல்லைங்களா, என்னன்னா வெரைட்டி சோப்பு எல்லாம் இருக்குது, வெரைட்டி ஷாம்பூஸ் இருக்குது. இது மாம்ச ஆளுக்கு தான் சுத்தம் பண்ணும். ஆனா இங்க மரண வியாதி, த ஸ்பிரிச்சுவல், அதாவது இந்த ஒரு சிக்னஸ்ல இருந்து வெளியே வரணும்னா ஒரு தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களையும் சுத்தம் செய்யணும், மரித்தோர்களை எழுப்பணும், அவங்களுடைய என்ன பண்ணி ஆகணும் பாருங்க. அந்த ஒரு அக்கிரமங்கள்ல இருந்து அவங்களை வெளியே கொண்டு வரணும்னா உம்முடைய வசனத்தினால அவர்களை என்ன பண்ணுங்க, பரிசுத்தமாக்குங்க. உம்முடைய வசனமே. அப்ப எல்லாத்துக்கும் எதுதான் வேணும்னா சத்தியம்தான். வியாதி போறதுக்கு அது மரண வியாதி இல்லைங்களா, கிரிய செய்யணும்னா கூட அவருக்கு சத்தியம் தான் வேணும் இல்லைங்களா. ஒருத்தர் உயிர்ப்பிக்கணும்னா கூட இந்த சத்தியத்துக்குள்ள வரணும், சத்தியம் தான் வேணும். எல்லாமே சத்தியம் சத்தியம் சத்தியம். இததான் தேவன் நமக்கு சொன்னாரு. இந்த ஒரு விஷயங்கள் 2 பாயிண்ட். 3வது விஷயங்கள்ல நமக்கு சொல்லும் போது பிசாசுகளை என்ன பண்ணுங்க. இப்ப என்ன பண்ணலாம், பிசாசுகளை எப்படி துரத்தலாமா? என்ன பிசாசுகளை துரத்துறது என்ன பேர் சபையில இருக்கு. பிசாசு துரத்தணும்னு என்ன மாதிரி பிரேயர் யூஸ் பண்ணுவாங்க? அப்பாலே போ சாத்தானே. ஒருத்தர் ராகமா பாட்டா பாடுவாரு, அதனால சொல்றாங்களே என்ன பிரமிலஸ், அப்பால போ சாத்தானே, அப்பால போ, இப்படி பேசுவாங்க இல்லைங்களா? கரெக்ட் தானே? அப்புறம் சில பேர் சாத்தானை எப்படி ஓட்டுவாங்க, அந்நிய பாஷையில ஓட்டுவாங்க. ரீகரபரா சங்கரா கரகரகரா பரா இல்லைங்களா, ரீகரபரா சங்கரா கரகரா பரகரா அப்படின்னுட்டு இது என்ன போலனாக்கா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குது பிசாசு. இன்னொரு 10 பேர் என்ன பண்ணலாம், ரீகரபரா சங்கரா சொன்னா என்ன ஆயிடும். பாத்தீங்களா, இன்னைக்கு பிசாசுகளை தொடர்ந்து இதுதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப பிசாசு எங்க இருக்கும், கல்றையில இருக்கும். பிசாசு எங்க இருக்கும், 12 மணிக்கு தான் அது வரும். நீங்க போயினே இருந்தீங்கன்னா அது பின்னால என்ன பண்ணுவோம் வந்து இருக்கும். அப்புறமா அது எங்கன்னா வெள்ளை துணி யாருன்னா போனா அதான் பிசாசுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த பிசாசுகளை துரத்துறதுக்கு சொன்னாரா? எந்த பிசாசுகளை? ஆவிக்குரிய சாவிக்குரிய பிசாசுகள்லாம் எதுனா ஒண்ணு சொல்லுங்க. The spiritual evil things. கோபம் ஒண்ணு. வெரி குட். பார்க்கலாம் யார்கிட்ட என்னென்ன வருது.
பெருமை பொறாமை, கோபம், அப்புறம் பெருமை எருமையா? பெருமை பெருமை. வெரி குட். பெருமை. அப்புறம் சண்டை இவர் ஃபுல்லா அப்படியே ஃப்ரேம் போட்டு விட்டுருவார் மஞ்சுநாத். ஒன்னொன்னா தனித்தனியா சொல்லுங்க brother. ஆவிக்குரிய விரதமா கரெக்ட். பாருங்க, எங்கிட்ட ஒரு மாதிரி பிசாசு இருக்கும், உங்களுக்கு தெரியாது, அது எனக்கு தான் தெரியும். அது கரெக்ட். இப்போ தனித்தனியா சொன்னீங்களே, சொல்லுங்க. ஒன்னு சொன்னார், கோபம் சொன்னார், கரெக்ட். அப்பதானே இப்போ எல்லாருக்கும் தெரிய வரும். கோபம், அப்புறம் பொறாமை, அப்புறம் சண்டை சண்டை, அப்புறம் வேற்றுமை. வெரி குட். அப்புறம் அப்புறம் பகை, அப்புறம் புறம் கூறுதல். வெரி குட். அப்புறம் இச்சை. வெரி குட். அப்புறம் வேற ஐயோ, ரிப்பீட்டடா அதையே சொல்லிட்டுக்கிறீங்க. சரி, என்னென்ன இருக்குதுன்னு நம்ம வசனத்துல நமக்கு தெரிஞ்ச வசனத்தா லிஸ்ட் போட்டுக்கலாம். அது ஒரு 17 இருக்குதா? பிசாசுகளை துரத்துங்கள்லாம் என்ன? அதாவது தவறான குணலட்சணங்கள். அந்த தவறான குணலட்சணங்கள் மஞ்சுநாத் சொன்ன மாதிரி பாருங்க, இந்த பிக்சரை பாருங்க, என்னென்ன மாதிரி இருக்குது பாருங்க. இதுதான் பிக்சர். பிசாசுன்னு நினைச்சிடாதீங்க, கிரியைகள் தான். நல்லா இருக்குதா பவர் பாயிண்ட்ல? அப்போ இங்க சொல்லக்கூடிய காஸ்ட் அவுட் டெவில்ஸ் அப்படின்னும் போது ஆக்ஷன்ஸ், த ஈவில் ஆக்ஷன்ஸ். ஸோ இந்த ஈவில் ஆக்ஷனை பத்தி நம்ம படிச்சிருக்கிறோம். கலாத்தியர் 5:19 இருந்து 21 வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்க. இப்ப நீங்க சொன்னது எல்லாமே வருதான்னு பாருங்க ஒன்னொன்னும். மாமிசத்தின் கிரிகைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. எஸ். ஒன்னு அவையாவன விபச்சாரம், விபச்சாரம், வேசித்தனம், வேசித்தனம், அசுத்தம், அசுத்தம், காமவிகாரம், காமவிகாரம், விக்கிராராதனை, விக்கிராராதனை, பில்லி சூனியம், பில்லி சூனியம், பகை, பகைகள், விரோதங்கள், அஹ், வைராக்கியங்கள், வைராக்கியங்கள் கூட. வெட்டி வைராக்கியம் கூட ரொம்ப டேஞ்சருங்க. பெருமையான வைராக்கியம் கூட ரொம்ப டேஞ்சர். அப்புறம் கோபங்கள், சண்டைகள், அப்புறம் பிரிவினைகள், அப்புறம் மார்க்க பேதங்கள், வேதங்கள், அப்புறம் பொறாமைகள், அப்புறம் கொலைகள், அப்புறம் வெறிகள், அப்புறம் களியாட்டங்கள். எல்லாம் வந்துச்சு பாருங்க. இதுல எவ்வளவு விஷயங்கள் இல்லையா? சோ இதெல்லாம் லிஸ்ட் அவுட் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்றாருன்னா, இப்ப இதுல ஒரு சிலது நாம செய்யலாம், நீங்க செய்யலாம், தெரியாம செய்யலாம், தெரிஞ்சு செய்யலாம், இல்ல நம்மளுடைய சரீர பலவீனங்களை செய்யலாம். அவர்களுக்கு என்ன ஆகும்? அது தெரியும் இல்லைங்களா? சில பேர் வந்து இது செய்யணும்னு செய்ய மாட்டாங்க, தவறி செஞ்சிருப்பாங்க. சில நேரத்தை தெரிஞ்சே செஞ்சிருப்பாங்க இல்லைங்களா? இப்படி பல விஷயத்துல இருக்குது. அப்ப இந்த எல்லாமே நம்ம கிட்ட இருக்குதா? ஒருத்தர்கிட்ட தான் இல்ல. எத்தனையோ நல்ல விஷயங்கள் கூட ஒவ்வொரு சகோதர சகோதரி கிட்ட இருக்கு. இப்ப இதுல எல்லாம் எதுலாம் நம்ம தவறி இருக்கிறோமோ, இந்த பிசாசுகளை என்ன பண்ணியாகணும்? யார் துரத்தணும்? யார் இது? இத வந்து உலக ஜனங்கள் கிட்ட நம்ம துரத்தவே முடியாது. நம்ம கிட்ட இருந்து இது துரத்தப்பட்டுச்சுன்னா, உலக ஜனங்க அவங்களுடைய 1000 ஆண்டு அரசாட்சியில் என்ன ஆயிடுவாங்க? இப்ப இந்த விஷயங்க யார் யாரு இதுல ரொம்ப அதிகமா எது செயல்படும் நம்ம கிட்ட பாருங்க. ஒரு மறுபடியும் லிஸ்ட் பாத்துக்கோங்க. இதுல எது அதிகமா செயல்படும்? கோபம், ஓகே, இந்த லிஸ்ட்ல இல்லையா? ஓகே, ரைட்டு. கோபம், அப்புறம் சண்டை, கோபம் ரொம்ப வருதுங்களா? சண்டை வருதா? பகைகள் வருதா? நம்ம பிரதர் இங்க இருக்கிறவங்களா அப்படி யாருமே நான் பார்க்கல இப்ப வரைக்கும். அப்படித்தான் தெரியுமாவா? இங்க யாரையும் நான் பார்க்கல அப்படி. இங்க யாரும் நம்ம பிரதருங்க பகைகள் இல்ல. சண்டைங்க இருக்கும். சண்டையில வந்து ஆக்சுவலி சண்டை வீட்டுல இருக்கும். சண்டைன்னா என்னது? அண்டர்ஸ்டாண்டிங். வெரி குட். அதுக்காக அது சண்டை போட்டு போயிடக்கூடாது, பழி வாங்கிடக்கூடாது. அப்புறம் வேற என்னங்க? பிரிவினைகள். அதான் ரொம்ப முக்கியம். கோபங்கள், சண்டைகள். அதான் நம்ம ஏற்கனவே ஒரு பாடத்துல படிச்சோம். கசப்பான இல்லைங்களா? நமக்குள்ள ஒரு கசப்பு வந்துடுச்சுன்னா இல்லைங்களா? அந்த வசனம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வேணா அது படிக்கலாம், அடிக்கடி படிக்கலாம். இந்த கோபம்ன்றதுக்காக அந்த ஒரு விஷயமா தான் பார்க்கலாம். எபேசியர் 4:31. கசப்பும் அது நமக்குள்ள வந்துச்சுன்னா, அது இருந்துச்சுன்னா என்னென்ன ஆகும் அப்படின்னு பாருங்க. சகலவிதமான கசப்பும். பாத்தீங்களா? அதுக்குதான் அது வெறும் கசப்பு சொல்ல, சகலவிதமான கசப்பு. இந்த சகலவிதமான இந்த ஒரு பிசாசை தான் நம்ம உள்ள இருந்துச்சுன்னா அதை ஓட்டணும். அது வரும், வராது இல்ல, வரும். உடனே அது என்ன ஆயிடணும்? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளேயே அந்த கசப்பு போயிடணுங்க. அந்த கசப்பு உள்ளவே வச்சிருந்தா என்ன ஆகும்?
பட்டையாயும் என்ன ஆகும் தெரியுங்களா? பாருங்க, அடுத்து ஆகும். அந்த லைன் படிங்க, அடுத்த லைன். கசப்பும் சகல விதமான கசப்பும் கோபமும் கோபம் என்ன பண்ண தெரியுங்களா? என்னவா கன்வெர்ட் ஆயிடும் தெரியுங்களா? கசப்பு வந்து கோபம் ஆயிடும். பாத்துக்கிறீங்களா? நம்ம கசப்பா ஒருத்தர் பார்த்துட்டோ இருந்தோம், மனசுல வச்சுட்டோ இருந்தோம்னா நம்ம மூஞ்சி மலராது, நம்ம ஆக்ஷனும் சரியா இருக்காது, எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும். நம்மளே நம்ம கெடுத்துக்குவோம். உடனே ஐயோ நம்ம பிரதர் தான், நம்ம சிஸ்டர் தான், அப்படிதான் இருக்கணும் நம்ம மைண்டு. பாருங்க, சகலவிதமான கசப்பு வச்சுட்டா நமக்குள்ள என்ன டெவலப் ஆயிடுமா? கோபமும் கோபம் வந்துரும். கோபம் உள்ள வந்துச்சு என்ன ஆகும் தெரியுங்களா? மூர்க்கம் மூர்க்கம். மூர்க்கம்னா தெரியலையா? என்ன கோவப்படுத்தாத, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்ன பண்ணுவேன்னு தெரியாது, அதுதான் மூர்க்கம். மூர்க்கம் என்ன ஆகும் தெரியுமா? கூக்குரல் கூக்கர், சத்தம் போடுது, கத்துறது. கத்திக்கிறீங்களா அப்படி எப்படின்னா வீட்டுல? சில பேர் பசியில கத்துவாங்க. வந்தனே கரெக்ட் டைம்ல சோறு இருந்துச்சா, எங்கெங்க தான் நான் போயிட்டு வந்தனே அப்படின்னு கத்துவாங்க பாருங்க. கொஞ்ச நேரம் பொறுமை இருக்காது. போகும்போதே அவர் கூட கசப்பு ஸ்டார்ட் ஆயிட்டு, சாப்பாடு ரெடியா இருக்குமா இல்லையோ, போன் பண்ணி சொல்லலாமா வேண்டாவோ, போன் பண்ணலான்னு பார்த்தா போன் எடுக்கல, கோவம் வந்துடுச்சு, போன் எடுக்கல. ஓ, மறுபடியும் போன் பண்ண எடுக்கல, மூர்க்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்குள்ள வந்திருந்தா என்ன ஆகுது? கூக்குரல் கூக்குரல். கூக்குரல் என்னன்னா அவர் தெரியுமா? உஷ்ணம் எல்லாரும் பார்ப்பாங்க நம்மள, ஐயோ கத்திட்டு இருக்கிறத. நாமளே கெட்டு போயிடும் நம்ம வாய் வச்சு. சில பேர் மனசுக்குள்ளேயே கோவமாக்குவாங்க, அது வேற. சேன்னு உள்ள கோவம் வச்சிரும், அது வேற. சில பேர் இருப்பாங்க, அது ரொம்ப டேஞ்சர். பாருங்க, அடுத்தது என்ன லைன் ஆகுது பாருங்க. தூஷணமும் தூஷணம், தூஷிக்கிறதுக்கு ஆயிடுவோம். நம்ம பிரதரையோ சிஸ்டர் என்ன பண்ணிடுவோம்? அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களெல்லாம் மறந்துடுவோம். அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயத்த வந்து டெவலப் பண்ணி நம்ம வாயை கெடுத்துருவான் சட்டன். அடுத்தது தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் ஆ, உங்களை விட்டு நீங்க கடவுது. பாத்தீங்களா? இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட இருக்குதா இல்லையான்னு அவர்களுக்கு தெரியும். இப்ப நான் வந்து உங்ககிட்ட எல்லாம் இருக்குது, எங்கிட்ட எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு வரல. அதாவது பிசாசுகளை துரத்தணும். நம்ம கிட்ட என்னென்ன பிசாசுகள் இருக்குதுன்னு நாம என்ன பண்ணோம்? சபைக்கு வருது நம்ம எதுக்கு தான்? ஆண்டவரே உங்க நல்ல விஷயங்களை எனக்கு சொல்லுங்க, அந்த நல்ல விஷயங்களை நான் கேட்டு நான் நல்லவனா மாறுவதற்காக தான் வந்திருக்கோம். இதுதான் மீட்டிங்ஸ் இல்லைங்க. அதனாலதான் அங்க சொல்றாரு இவ்வளோ விஷயங்களை, இதெல்லாம் மாம்சத்துக்குரிய விஷயங்கள் அப்படின்னு பாக்குறோம். அப்ப லாஸ்டா நம்ம பார்க்கும்போது இந்த வசனங்கள் எல்லாம் தேவன் நமக்கு எதுக்கு கொடுத்தாருன்னா, 2 விதமான நோய் நமக்கு இருக்கு. ஆதாம்ல வந்த மாம்சத்துல வந்த நோய்கள் நம்ம கிட்ட இருக்குது, பலவீனங்கள். அதே நேரத்துல ரியலாவே சபை கூடுதல் எந்த மீட்டிங்க வருதுல, வாரத்துல ஒரு நாள் மாத்திரம் வருது, அது நோய் ரொம்ப குணமாகாது. எல்லா மீட்டிங்ஸ்லயும் நம்ம என்ன ஆகணும்? கலந்துக்கணும். ஏன்னா நான் நோய் வாய்ப்பட்டிருக்கிறேன், எனக்கு இன்னும் ஏதோ தெரியல, ரொம்ப விஷயம் தெரியல. அப்போ தேவன் நமக்கு இவ்வளவு விஷயத்தை எதுக்கு கொடுக்குறாருன்னா, இலவசமா கொடுக்குறாரு. இலவசமா நம்ம என்ன பண்ணோம்? இப்போ அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. 107வது சங்கீதம் 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர் தமது வசனத்துக்குள்ள இருக்கக்கூடிய சத்தியத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். பாத்தீங்களா? வசனம் சத்தியம் நம்ம கிட்ட இல்லைன்னா, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அது அழிவுன்னு இருக்கு இல்லையா? இங்கிலீஷ்ல என்ன இருக்கு சொல்லுங்க? கிரேவ், மரணம். நமக்கு எந்த மரணம்? 2வது மரணம் நமக்கு. அப்போ ஒரு உலகத்துல இருக்கிற எல்லா மனிதனுக்கும் இந்த சத்திய வசனம் எவ்வளவு முக்கியம் இல்லைங்களா? அப்போ ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ், யார் சபைக்கு சீரா வரலையோ அவங்க வந்து என்ன ஆயிடுவாங்க? சபைக்கு முன்பு சபையில வந்து தூங்குறவங்களை பத்தி நான் பேசல. அதே நேரத்துல சபைக்கு வராதவங்க கூட வந்துட்டு நோய் வாய்ப்பட்டவங்க, வீட்டுல அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க, சத்தியங்களை கேட்டுட்டு இருப்பாங்க, ஏதோ சூழ்நிலைக்கு சபைக்கு வராது இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கு. ஆனா அந்த ஸ்பிரிச்சுவல் மைண்டாவே இருக்குறவங்க வீட்டுல பர்சனலாவே அவங்க ஹெல்த்தியா இருப்பாங்க, இந்த ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தி. அப்போ 2 ப்ராசஸ் நமக்கு இருக்குது. நமக்கு கிடைக்கக்கூடிய சமயம்லாம் வீட்டுல நம்ம எந்த அளவுக்கு பூஸ்டாவே இருக்கிறோம். ஏன் அப்படின்னா நமக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் பெருசு. என்னங்க? என்ன பண்ணியாகணும்? குஷ்டரோகிகளை சுஸ்தமாகணும். அப்ப நம்ம குஷ்டங்களே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? சரி செய்யணும். அப்புறம் பிசாசுகளை இது என்னங்க? வியாதியஸ்தர் அதாவது மரித்தோரை என்ன பண்ணணும்? இருவிடல் சத்தியத்தை சொல்றது வேலையில ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கணும். அப்போ பிசாசுகளை துரத்தணும். நம்ம கிட்ட இருக்கிற பிசாசு நாமே துரத்திக்கணும்னா
அப்புறம் சத்தியத்துல உள்ள வந்தா அப்புறமா அதே வசனங்கள் தான் அவங்கவுங்களுக்கும் வரும். வரும்போது துரத்தப்படும். அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னன்னா, நம்ம ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ். பாருங்க, நம்ம பிரதர்ஸ் சிஸ்டருங்க 3 வாரம் எக்லீஷியாக்கு வரலன்னா, வெறும் எல்டர் தான் ஃபோன் பண்ணி கேட்கணும்னு இல்ல. எல்டர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு, நாம கூட விசாரிக்கலாம். ஏன் பிரதர் வரல? அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் ஆயிடும் தெரியுமா? அவர் ஆல்ரெடி என்ன ஆயிட்டுக்குவாரு? நோய் வாயில இருப்பாரு. ஒரு சிஸ்டர் வரலையா? அவங்கள என்ன பண்ணணும்? ஒரு ஃபோன் பண்ணி பேசும்போது ஏதோ ஒரு வசனங்கள் எடுத்து பேசும்போது, இப்போ உடனே ஏந்திரிக்க முடியாத இருக்கிறாங்க. என்ன வசனம் கோட் பண்ணுவீங்க? என்ன கேட்டீங்கன்னா, நான் ஒரு வசனம் கோட் பண்ணுவேன். நீங்க என்ன வசனம் கோட் பண்ணுவீங்க? உன்னுடைய பலவீனத்துல அப்ப அந்த ஆப்போசிட்ல இருக்கிறவங்க, நான் பலமா தாங்கிறேன் பிரதர். ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சுக்கோங்க உங்களுக்கு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இப்படியும் சில கேஸ் எல்லாம் இருக்கு. எனக்கு எல்லாமே தெரியும்ன்றது. ஆனா எப்படி இருக்கணும் அப்படின்னும்போது, நீங்க சொன்ன மாதிரி, உங்க பலவீனத்துல தேவனுடைய நீங்க சொல்லிடாதீங்க, உங்க பலவீனத்துல என்னுடைய பலன் பூர்ணமா இருக்கணும்னு. இல்ல, தேவனுடைய வசனம். இப்போ இன்னொருத்தரை எப்படி கோட் பண்ணுவீங்க? ஒரு சகோதரர் வந்து ஒரு சகோதரி உடம்பு சரியில்லை, ஏந்திரிக்க முடியல. நீங்க என்ன பண்ணுவீங்க? வேற யாருன்னா சொல்லுங்க. அத பாருங்க, அந்த பேர் சபை ஸ்பிரிட் அப்படியே இருக்குது. என் கிருபை உடனே முடிஞ்சது. என்ன வசனங்கள் இருக்குது அப்படின்னா, இந்த வசனம் படிச்சு பாருங்க. நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருக்கும் நினைக்கிறேன். இப்போ டியூட்ராமனி 31st சாப்டர் 6 to 8. இது நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும் பாருங்க. நம்ம கூட அப்படி சோர்ந்து வந்திருந்தோம்னா, கஷ்டத்துல இருந்தோம்னா, இந்த வசனம் என்ன இருக்கும்? இப்போ நம்மள பலப்படுத்தும். நீங்கள் கிட்ட வச்சு படிங்க சிஸ்டர் பைபிள். கிட்ட வச்சு படிங்க. பா. நீங்கள் பலன் கொண்டு திடம் நீங்க மனதையும் பலம் கொண்டு, பாருங்க என்ன அழகான வசனம். கேட்கும் போது எவ்வளவு நல்லா இருக்கு. நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இடமனதா இருங்க அப்படின்னு ஒரு சகோதரர் ஒரு சகோதரருக்கோ, ஒரு சகோதரிக்கோ இந்த வசனத்தை சொல்லும் போது எப்படி இருக்கும்? பலம் வந்துரும். நீங்க திடமனதா இருங்க, பலம் கொண்டு. அவர்களுக்கு பயப்படவும் எவர்களுக்கு? அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆப்போசிட்டா இருந்த விதவிதமான ஜனங்களுக்கு, இல்லைங்களா? எரர் பீப்புளுக்கு. அப்புறம் திகைக்கவும் வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னுடனே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். அப்போ 2 ப்ராசஸ் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. உதாரணத்துக்கு லிட்ரலாவே ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல உடல் நலம் சரியில்லாதவங்களை நம்ம போய் பார்க்கறது, அதுவும் முக்கியமாக விசேஷ சபைக்கா இருக்கு, சகோதரர்களுக்காக நம்ம உதவி செய்யறது, இல்லைங்களா? அதே நேரத்தில் ஆவிக்குரிய சத்தியம் சொல்றது. அப்ப அந்த ஆவிக்குரிய சத்தியம் சொல்றவங்க எவ்வளவு மேன்மையான தேவனுடைய பிள்ளைகள். இதெல்லாம் தான் தன்னுடைய வசனங்களை என்ன பண்றாரா, அதுக்குள்ள இருக்கிற சத்தியங்களை வச்சு அனுப்புறாரு. அப்ப நம்ம எந்த அளவுக்கு ஒரு சகோதர சபைக்கு வரல, அவரு கேர் எடுக்கிறோம். அதே மாதிரி ஒரு சபையில ஒருத்தர் 3 வாரம் வராதே இருந்தாருன்னா, அவரு எங்கன்னா போயிட்டு வருவாருன்னு வச்சுங்க, அவர் வியாதியில தங்குறாரு. என்ன வியாதி அவருக்கு? பாதி வியாதி. என்னன்னாக்கா, அவருக்கு வந்து தேவனுடைய காரியங்கள் எப்ப கூட அறகுறையா பண்ணிக்கலாம். ஆனா தன்னுடைய விஷயங்கள்ல முழுமையா இருக்குது. அதெல்லாம் வரி. அதாவது என்ன சொன்னா, ரொம்ப வரி பண்ண மாட்டாங்க தேவனுடைய காரியங்கள். அப்போ சில நேரங்கள்ல சபை கூடுதல் மாத்திரம் இல்ல, சகோதர அந்த ஃபெலோஷிப் கூட இருக்காது. இதெல்லாம் கட் ஆகும்போது நம்ம எப்படி நீங்க ஏன் வரல, எப்படி விசாரிக்கிறோம் அப்படின்னு. ரொம்ப முக்கியங்க இதெல்லாம், பார்ட் ஆஃப் லைஃப்ல. அப்போ இது வந்து எங்க வரைக்கும்னா, பிரதர் நம்ம எக்லிஷால மாத்தம் இல்ல, யாரெல்லாம் இந்த விசுவாச வீட்டாரா இருக்கிறாங்களோ எல்லா உலகம் எங்கிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? நீங்க பலப்படுத்த வேண்டியதா இருக்குது. பலப்படுத்துவதற்காக அழைக்கப்பட்டவர்களா நாம. சோர்ந்து இருக்கக்கூடியவர்களை, சுமைந்து இருக்கக்கூடியவர்களை நீங்க என்ன பண்ணுங்க? எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னு சொன்னார் இல்லையா? இல்லைங்களா? ஒருவர் பாரத்தை ஒருவர், இல்லைங்களா? இன்னொரு வசனம் கூட இருக்கு. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. அந்த 1-2 வசனங்கள்ல சொல்லிட்டே வருவார். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நீங்க சொல்லிட்டே வாங்கன்னு. 6வது வசனம் வாசிங்க. கலாத்தியர் 2 6:6. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். பாத்தீங்களா என்ன அழகா சொல்றாரு? அந்த உபதேசத்துல நம்மளுடைய பார்ட் பகிர்ந்து கொடுக்கறதுல அது என்னவா ஆகுதா? நன்மையா மாறுதான்.
இல்லைங்களா? அந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு விஷயத்திலும் அது எந்தெந்த மீட்டிங்ஸ் நம்ம கேதர் ஆகுறோம், எந்தெந்த மீட்டிங்ஸ் நம்ம ஆர்கனைஸ் பண்றோம், இது எல்லாமே தேவன் சொன்ன இந்த வசனத்துல அடங்கி இருக்கிறது தான். அப்ப எத்தனையோ பேரு கஷ்டத்துல வந்திருப்பாங்க நமக்கு தெரியாது. இப்ப பாருங்க இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருடைய மனசு எனக்கு தெரியுமா? தெரியாது. தேவன் தெரியும். என்ன பேசணும், என்ன பேசக்கூடாதுன்னு. அப்போ ஏதாவது ஒரு விஷயம் அவங்கள என்ன பண்ணும்? பலப்படுத்தும். சில நேரத்துல நான் பேசியும் எனக்கே வந்து ரொம்ப பலமா இருக்கு இன்னைக்கு. அந்த மாதிரி வசனங்கள என்ன பண்றாருன்னா, அவர் அனுப்பி இல்லைங்களா? அவர்கள என்ன பண்றாரு? குணமாக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப நம்மளுடைய விசாரணை ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கணும். பாருங்க இன்னைக்கு யார் யாரெல்லாம் ஆப்சென்ட் அவங்க என்ன அதே மாதிரி ஒருத்தர் சத்தியத்தை சுமந்துட்டு போனாரு. போயிட்டு வந்தாரு. அவர விசாரிக்கிறது. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டிய விஷயங்கள் தான். ஏன்னா, இந்த 6வது அதிகாரத்துக்கு நீங்க மேல படிச்சுன்னு வரும்போது தான், எப்பவுமே படிச்ச வசனமே படிக்கிறவன் தான், இந்த வசனம்லாம் கண்லயே படுறதில்ல ரொம்ப பேருக்கு. அதனால தான் ஒரு சேஞ்சஸ்க்கு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்த போட்டோம். இப்ப அந்த 6வது வசனம் மறுபடியும் நீங்க கவனிக்கலாம் பாருங்க. அ. மேலும் ம். திருவசனத்தில் ம். உபதேசிக்கப்படுகிறவன் ம். உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். பாத்தீங்களா? சகலத்திலே பகிர்ந்து கொடுக்கணும். அப்ப ஆவிக்குரிய விஷயத்திலும் சரி, மாம்சத்துக்குரிய ஏன்னா நம்ம இலவசமாய் பெற்றோம், இலவசமாய் கொடுக்கணும். ரொம்ப பேர் தப்பா புரிஞ்சுன்னுக்குறாங்க இப்போ. பிரதர் இலவசமா குடுத்தாங்க இல்லையா? அதனால நான் சபைக்கு எதுவுமே செய்ய மாட்டேன். ரொம்ப பேர் தப்பா புரிஞ்சுட்டுருக்காங்க. ரொம்ப பேர் தப்பா புரிஞ்சுட்டுருக்காங்க. அதாவது நம்மள சத்தியத்துக்குள்ள வரம்போது, அந்தந்த சகோதரங்க அவங்க செஞ்ச தியாகத்துல தான் நாம வந்தோம். இப்ப அதே தியாகத்த நாம செய்யணும்னா செலவு செய்யணும். நேரத்த செலவு செய்யணும். குடும்பத்த விட்டுட்டு போணும். இல்லைங்களா? நம்மளுடைய படிப்பு, நம்மகிட்ட வசதி வாய்ப்புகள் எல்லாம் என்ன பண்ணணும்? எல்லாம் நம்மளது இல்ல. யாருது எல்லாமே? தேவன். அப்ப நாம பெற்றுக்கொண்ட இலவசமாக நாம இன்னொருத்தருக்கு குடுக்கும்போது, அவரு என்ன பண்றாரு? அந்த இலவசமா பெற்றோர் அவரு இலவசமா இதெல்லாம் புரிய வைக்கிறது தான். இப்ப ரொம்ப பேர் என்ன ஆயிட்டாங்கன்னா, பிரதர் பேர் சபையில தான் வந்து எல்லாமே கேட்பாங்க, குடுக்கணும். இங்க எல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. இலவசமாய் பெற்றீர்கள். ஆமாங்க. இப்ப டக்கு டக்கு என்ன ஆகும்? இப்ப இன்டர்நெட் ஓடின்னுக்குது. வேர்ல்டு ஃபுல்லா போயிட்டு இருக்குது சப்ஜெக்ட். இந்த இன்டர்நெட் இல்லன்னா என்ன ஆகாது? சும்மா வருதா? இலவசமா? இல்ல. நம்ம சேரு இலவசமா வந்துச்சா? பர்னிச்சர்ஸ் கடையிலருந்து? இல்ல. எல்லாமே ஏன் இத சொல்ல வரேன்னா, ஒரு சகோதரர் சின்ன விஷயம் இல்ல, செய்றது கூட அவ்ளோ பெரிய விஷயம். ஒருத்தர் ஒரு ஒரு சபைக்கு ஏதோ ஒண்ணு டக்குன்னு வந்து ஒரு 50 பேருக்கு அத வாங்கி தராரு, இது பண்றாரு அப்டின்னா, அது சும்மா கிடையாதுங்க அதெல்லாம். அதுக்கு ஒரு தேவன் அந்த ஆவி தரணும், அந்த மனசு தரணும். அது ஒருத்தரே செய்ய முடியாது. எல்லாருமே செய்யணும். அதாங்க இலவசமாய் பெற்றும்போது, ஒரு சபைக்கு நம்ம எல்லா விஷயத்திலும் என்ன பண்ணியாகணும்? எல்லாரும் ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். எல்லாருமே அப்டின்னா நீங்க எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறீங்க. உங்கள பத்தி சொல்ல. யார் செய்யாத இருக்கிறாங்களோ, அவர்களுக்கு இது என்னாகும்? பொருந்தும். நீங்க எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இன்னும் நல்லா செய்யுங்க. இல்லைங்களா? அதுக்கு தான் அது ஒரு வசனம் இருக்குது. நீங்க எல்லா சபைகளை குறித்து நாள்தோறும் கவலை படாதீங்களா? தேங்க் யூ. இங்க பாருங்க புதுசா எங்க இருக்குதுங்க அந்த வசனம்? எல்லா சபைகளை குறித்து நாள்தோறும் ஆமா. ஒரே சபை தான் கிறிஸ்துவின் சபை. அப்போ நாம வந்து தவறா புரிஞ்சுக்க கூடாது. அப்போ நமக்கு எப்படி ஒவ்வொரு மீட்டிங்ஸ், ஒவ்வொரு சத்தியங்கள் பகிர்ந்து குடுக்குறது. அது பகிர்ந்து குடுக்கணும்னா, அது பின்னால என்ன பேக்கிரவுண்டு எல்லாம் நமக்கு என்னாகும்? ஏன்னா நமக்கு தெரியாது. நாம பெற்றுக்கொள்ளும்போது பேக்கிரவுண்ட் என்னன்னு தெரியாது. உள்ள வந்துட்ட பிறகு நமக்கு என்ன ஆகுது? அந்த பேக்கிரவுண்டு தெரியுது. அதே மாதிரி அப்படி செஞ்சுட்டே இருக்கும்போது தான், இது நம்ம கிட்ட இருந்து அப்படி என்ன ஆகும்? அப்கிரேட் ஆயி போயிட்டே இருக்கும். ஒரு சத்தியத்துல ஒரு சகோதரன், ஒரு சகோதரியும் விசுவாசத்துல நிலை கொண்டு இருக்க முடியும் அன்பான சகோதர சகோதரிகளே. சோ ஒரு அழகான ஒரு ரீபிரின்ஸ் ஆர்டிக்கல் நம்ம படிச்சுட்டு நம்ம முடிக்கலாம். ரீபிரின்ஸ் 3333 அக்டோபர் வாசிக்கலாம் பாருங்க. அக்டோபர் 19ஆம் தேதி மன்னா. மன்னா அக்டோபர் 19ஆம் தேதி நீங்க வாசிக்கலாம் பாருங்க. இதே வசனத்துக்கு அங்கேயும் ஒரு விளக்கம் இருக்கு. இல்ல பின்னாடி அந்த சைடு. அக்டோபர் 19ஆம் தேதி வாசிக்கலாம் கவனிங்க. ஃபர்ஸ்ட் சொல்றாரு இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள்.
பசியாலும் தாகத்தாலும் வருந்துகிற மக்களுக்கு பரம ஆகாரத்தை நாம் நல்லா வழங்க clear-ஆ புரிஞ்சுக்கோங்க. பசியாலும் தாகத்தாலும் வருந்துகிற மக்களுக்கு பரம ஆகாரத்தை, the spiritual food, பரம ஆகாரம் நாம் வழங்க எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா? உற்சாகம் சோர்ந்து இருக்கணுமா? இங்க சவுண்டே இல்ல. எப்பொழுதும் உற்சாகமா இருக்கணும். எதனா தேவன் நமக்கு ஒரு வேலை கொடுத்தாருன்னா சபையில, ஐயோ நமக்கு வேலை வச்சுட்டாங்களா அப்படி இல்ல, கிடைக்கலையான்னு பார்க்கணும். வாய்ப்பு கிடைக்கலையா அப்படி இருக்கு. அதான் சொல்றாரு, பசியாலும் தாகத்தாலும் வருந்துகிற மக்களுக்கு பரம ஆகாரத்தை நாம் வழங்க எப்பொழுது உற்சாகம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்படின்னா ரெண்டு வேலை, பரம ஆகாரம் ரெண்டு, ஒன்னு அறுவடை வேலை, இன்னொன்னு சபைக்குள்ள வந்திருக்கக்கூடிய சரீர அங்கங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஆகாரம், பலமான ஆகாரம். ஓமைகள், தீர்க்க தரிசனங்கள், நிழல் பொருள்கள், அநேக புத்தக ஸ்டடி எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது. எல்லாம் ஸ்டாக் வச்சுட்டே இருக்க கூடாது. உள்ள வாங்க எடுத்து படிச்சுட்டே இருக்கணும். படிச்சுட்டே இருந்தா தான் கரெக்ட் டைம்ல நம்மள எடுத்து யூஸ் பண்ணுவார், கரெக்டா அங்க சொல்லுவார். பாருங்க, வாசிக்கலாம். அப்புறம் தொடர்ந்து எப்பொழுது இவ்விதமே நாமும் அதிகமாய் முற்காலங்களில் இப்பொழுது களைப்பாற்றப்பட்டு பலப்பட்டு வருகிறோம். ஏற்ற காலத்தில் இவர்கள் போஷிக்கப்படாவிட்டால், பாருங்க, ஏற்ற காலத்துல இருக்கிற சத்தியத்தை நாம சொல்லாவிட்டால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளவு வருஷமா? நான் என்ன அப்கிரேட் ஆயிட்டு இருக்கிறேன்? அப்டேட்ஸ். மொபைல்ல 10 ஆப் இருக்குது, அது அப்பப்போ அப்டேட்ஸ் கேக்குது. கரெக்டா? அப்டேட்ஸ் கொடுக்கலன்னா அது ஆப். அதே மாதிரி இங்க எல்லாரும் ஒவ்வொரு ஆப் தான். நம்ம எல்லாம் அப்டேட்ஸ் ஆயினே இருக்கணும். அவங்க சொல்றாரு பாருங்க, வழியிலே சோர்வடைந்து வழியில் என்ன ஆயிடுவாங்களா? ஆமா, சோர்வடைவார்கள். தேவன் எதுக்காக நம்மள கூப்பிட்டாரோ நாமளும் சோர்ந்து போயிடுவோம். சோர்ந்து இருக்கக்கூடிய மக்களையும் இன்னும் சோரம் போக வச்சிருவோம். அப்புறம் விசுவாச வீட்டாருக்கு ரொம்ப முக்கியமா சொல்றாரு இங்க, விசுவாச வீட்டாருக்கு தேவையான சகலமும் ஆ, நம்மிடத்தில் உள்ளது. பாத்தீங்களா, நம்ம கிட்ட எல்லாம் இருக்குதான். விசுவாச வீட்டாருக்கு சகலமும் தேவையானது நம்ம கிட்ட என்ன இருக்குது? உள்ளது. தேவன் கொடுத்துட்டு இருக்கிறார். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, அதனால என்ன சொல்றாரு பாருங்க, இது அவ்வப்போது தரப்படவிட்டால் ம், அவர்கள் நிலையில் நிற்க கூடாமல் சோர்வடைந்து போவார்கள். இதான் அழகான விஷயம் இல்லைங்களா? அப்போ நம்ம ஒரு சகோதரனும் ஒரு சகோதரி சோர்ந்து போகிறதுக்காக வந்தோம்னா இல்ல, சோர்ந்து போகாமல் இல்லைங்களா, நாம சோர்ந்து போக கூடாது. அப்பதான் மற்றவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. ஆமா, அன்பான சகோதர சகோதரிகளே, அது எந்த வயசு நமக்கு இருந்தாலும் சரி, எந்த வயசு இருந்தாலும் சரி, நம்ம சோர்ந்து போக கூடாது இல்லைங்களா? சில பேர் பிரதர் எனக்கு வயசாயிடுச்சுங்க பிரதர்ன்னு வாங்க, வயசாயிடுச்சுங்கன்னு வாங்க. பிரதர் எனக்கு என்ன பிரதர் வயசு? 52 ஆயிடுச்சுங்க பிரதர். 52 வயசா? சில பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம கிருஷ்ணா இருக்கிறார் இல்லைங்களா, நம்ம கிருஷ்ணாவுடைய அப்பா கேஷுவல் பிரதர், அவருக்கு 66 வயசுல அவரை நான் சந்திச்சேன். ஒரு பைபிள் இதுல சந்திச்சேன். எங்கனாக்கா எக்ஸிபிஷன்ல. கிருஷ்ணா யாருன்னு தெரியாது எனக்கு. அங்க 66 வயசு அவருக்கு அப்போ. 66 வயசுக்கு கிட்ட ஒரு 30-40 பைபிள் அடுக்கா எடுத்து வச்சுட்டுக்கிறாரு. அவரு இல்ல, நானு. கரெக்டா அந்த பைபிள் மேல இவர் கை வைக்கிறார். அது சின்ன ஆண்டி பைபிள் அப்படி இருக்கும், அழகா இருந்தது. இவர் கை வச்சிருந்தோம். சார் நீங்க சாரு கூட சொல்ல, பிரதர் என்ன சொல்லியிருந்தோம். கை இது எந்த நான் இவ்வளவு பைபிள் நீங்க எங்க என்ன பண்றீங்க அப்படின்னாரு. அதான் கொஸ்டின் அவருக்கு. அப்ப இல்ல, நம்ம ரிசர்ச் பண்றோம். ரிசர்ச் பண்றீங்களா? உங்க நம்பர் கொடுங்கன்னு வாங்கிக்கிறார். அவருக்கு இன்னும் கண்ணில் இருக்குதுங்க, அவர் மறக்கவே முடியாது. அந்த ஃபர்ஸ்ட் கேஷவ் பிரதர் சந்திக்கும் போது எங்கனாக்கா கோல்ஸ் பார்க், அந்த என்ன சர்ச், அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இல்லையா, கோல்ஸ் பார்க். கோல்ஸ் பார்க்ல இது அந்த பெட்ரோல் பங்க் என்னது, பிரான்சிஸ் கிட்ட ஒரு சர்ச் இருக்குது. இது போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்குது. என்ன பிரதர் ராஜு பிரதர்? ஹெலோ கலர் பார்த்திபனா? சென்ட் பால், கரெக்ட், சென்ட் பால் சர்ச்சில். அப்போ அங்கதான் அந்த நடந்தது. அப்போ அவர் கேட்டிருந்த பைபிள் நான் கொடுத்துட்டேன். உடனே ஒரு நம்பர் வாங்கிக்கின்னு அடுத்த ஃப்ரைடே நீங்க வாங்க, நான் உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கிறேன்னு.
அவர் பார்த்தா அன்னைக்கு நான் மீட் பண்ணனால ஃப்ரைடே தான். உடனே இன்னைக்கே வானா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அவர் உடனே ஃபோன் பண்ணிட்டார், நான் இன்னைக்கே வரேன் கிளாஸ்க்குன்னு. அப்பவே அவருக்கு 66 வயசு. ஏன் அதை சொல்றேன் கிருஷ்ணா பிரதருடைய அப்பா பார்த்தீங்கன்னா, அந்த ஏஜ்ல வந்து பைபிள்லாம் படிக்கணும்னு தோணாதுங்க. கேட்கணும்னு தோணாது. அது பார்த்து அவருக்கு வந்து தேவையே இல்ல. அவருக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது. அவங்க அப்பாவுக்கு. கரெக்ட்டா? வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க யாருமே கடவுள தேட மாட்டாங்க. என்ன நானு அவர்கிட்ட இந்த ஒரு 66 வயசுல எவ்வளோ பேருக்கு சத்தியம் சொல்லியிருக்கிறேன். பட் வெரி ஓல்ட் ஏஜ்ன்னா அவர்தான் எனக்கு. என்கிட்ட கிளாஸ்க்கு வந்தவர்ல அவர்தான். அன்னைக்கு ஈவினிங்கே வந்துட்டாருங்க. வந்தாரு. அப்புறமா அவர் வீட்டுக்கு கிளாஸ் எடுக்க போனோம். எல்லாம் பண்ணி இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு கிருஷ்ணா? அப்பாவுக்கு இப்ப என்ன வயசு? சாகும்போது 78. ஆல்மோஸ்ட் அவர் எவ்வளோ வருஷம் இருந்தார் தெரியுமா? உயிரோடு 11 இயர்ஸா? 11 வருஷம். அப்படி வந்து ஒரு நாள்ல நான் நினைச்சது உண்டு. கிருஷ்ணாலாம் சத்தியத்துல வருவாரா அப்படின்னு. அவங்க வீட்ல அந்த மாதிரி போட்டோங்க இருந்துச்சு. பெரிய பெரிய விக்கிரகம். ஆனா அந்த ஒரு ஜீல் காட்டினார் அவரு. அவர் வீட்ல அப்புறமா பார்த்தீங்கன்னா வெறும் புஸ்தகங்கள் தான். படிக்குவார். அதுதான் எனக்கு லைஃப்ன்னு. அவர் நம்ம சத்தியத்துக்கு வரதுக்கு முன்னாலேயே அந்த மலேஸ்வரம்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன கொடுக்குவாராம் இவரு? பைபிள் கொடுப்பாராம். எடுத்துன்னு போய் பிராமன்ஸ்களுக்கு. ஜீல். ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, இந்த காலத்துல தேவனுடைய பிள்ளைகள் ஏஜ் ஒரு ஃபேக்டாவே என்ன பண்ணக்கூடாது? ஏஜ் வேணுமா? இல்ல. நமக்கு என்ன வேணும்? ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 92:12. The Psalms 92:12. நம்ம சோர்ந்து போகக்கூடாதுன்றதுக்காகத்தான் சொல்றேன். நீதிமான் பனையைப் போல செழித்து பாருங்க, நீதிமான் பனையைப் போல செழிப்பான் சொல்லிட்டு தனி சப்ஜெக்ட். போதும், இது தனி சப்ஜெக்ட். நீதிமான் பனையைப் போல செழிப்பான். 15ஆம் வசனம். அவர்கள் முதிர் வயதிலும் முதிர் வயது என்ன பண்ணுவாங்களா? கனி தந்து கனி தந்து. இந்த ஓல்ட் ஏஜ் கூட எப்படி இருப்பாங்களா? அப்போ நம்ம இந்த இலவசமா பெற்ற விஷயத்த நமக்கு 70 வயசு ஆனாலும் 80 வயசு ஆகுற வரைக்கும் என்ன பண்ணி ஆகணும்? முடிவு பரிந்தும் பெற்றுக்கொண்ட சத்தியத்தை சொல்லிட்டே தான் இருக்கணும். வேற சான்ஸ இல்ல. இப்போ கண்டினியூ பண்ணுங்க. மன்னா முடிச்சிட்டீங்களா? மூடிட்டீங்களா? தேங்க்யூ. சகலமும் நம்மிடத்தில் உள்ளது. இது அவ்வப்போது தரப்படாவிட்டால் அவர்கள் நிலைத்து நிற்க கூடாமல் சோர்வடைந்து போவார்கள். நாம் சக்திக்கு ஏற்றாற் போல நமக்கு அருளப்பட்ட சத்திய அறிவை தனியமாக வைத்துக் கொள்ளாமல் சகலருக்கும் அதில் பங்கு பெற செய்ய வேண்டும். இது தேவனுடையதென்று கவனிங்க. சைலண்ட் ப்ளீஸ். தேவனுடையதென்று மற்றவர்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது தேவ ஆசீர்வாதத்தை அதிகமாக நாம் பெறுகிறோம். இந்த சத்தியத்தை நம்ம சொல்றதுனாலயோ, இந்த சத்தியத்தை நம்ம பெற்றுக்கொள்றதுனாலயோ தேவன் நமக்கு என்ன பண்றாங்களா தெரியுங்களா? அதிகமான ஆசீர்வாதம். இந்த ஒரு ஆசீர்வாதத்தை, அதிகமான ஆசீர்வாதம் எதுனா இங்க இல்ல, மேல. கட்டாயமா தேவனுடைய பரலோகத்தை நம்ம என்ன ஆயிடுவோம்? போயிடுவோம். இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸான வசனம் தான் நீங்க பார்க்கும்போது 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 3-10 வசனங்களை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. வாசிங்க. எப்படி எனில் உங்களிடத்தில் இருந்து கர்த்தருடைய வசனம் மக்கோதேனியாவிலும் அகாயாவிலும் தொனிக்கிறது அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாய் இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்களுக்கு பிரசித்தமாயிற்று. பாத்தீங்களா எந்த மாதிரி இவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்ப தேவனுடைய வசனங்கள் இல்லைங்களா, அவங்க பெற்றிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க? இத கொடுத்திருக்கிறாங்க. அப்போ நாம இலவசமாய் பெற்றோம், இலவசமா கொடுக்கணும்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த பாயிண்ட்ல இந்த 3 விஷயத்த தேவனுடைய பிள்ளைகள் செய்யணும். எதை? குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணணும், மரித்தோரை எழுப்பணும், பிசாசுகளை துரத்தணும். இது எது? ஆவிக்குரிய ஒரு நோயை பத்தி தான். அப்ப நம்மகிட்டயும் இந்த 3 விஷயத்துல பலப்படணும். கடைசியா ஒரு வசனம், சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து அழியாமையும் இல்லைங்களா தேடுகிறவர்களுக்கு என்ன கொடுக்குறாராம்? நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ரோமர் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். இது யார் தேடுறாங்களோ கட்டாயமா அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. பெற்றுக்கொண்ட நாம
அதை இலவசமா கொடுக்கறதுக்கு, அதாவது நம்ம தியாகம் செய்வதற்கு அதிகமாக நம்ம கவனம் செலுத்தி தேவனிடத்தில் நாம் சென்று சேர தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவருக்கும் தேவன் கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.